அஜித்லாம் வரல பிரதீப். நான் அவருக்கு கால் பண்ணிட்டுங்களா? என்ன கூப்பிட்டேன், அதாவது கூப்பிட்டேன் விட்டுருங்க. ஐமேன் மட்டும் ஜாயின் பண்ணுவார். ஓகே நானே கூப்பிட்டேன் எல்லாத்துக்கும். ஐமேன் மட்டும் ஓகே ஜாயின் பண்ணுவார். பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஓகே கேக்குதா? சார் கேக்குது. Okay. We'll go for the 10th module. It is automating your architecture. So இந்த டாபிக் பார்த்தா என்ன புரியுது, என்ன இருக்க போகுது ஆக்சுவலா? Automating your architecture. That means what? என்ன புரியுது ஆக்சுவலா எனக்கு ஆட்டோமேட் பண்ணணும். கரெக்டா? ஒரு ப்ராசஸ் மேனுவலா இருக்குன்னா அதை ஆட்டோமேட் பண்ணணும்ல, அப்பதான் அது எஃபிஷியன்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோமேட்டிங் யுவர் ஆர்கிடெக்சர் என்டையர் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் ஒரு அப்ளிகேஷன் செட்டப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆட்டோமேஷன் போடணும். Okay, how can we do that? So before that we'll be seeing in this module reasons to automating your infrastructure, automating deployments, elastic beanstalk. At the end of this module you should be able to recognize how to model, create, manage collection of AWS resources and CloudFormation systems manager and elastic beanstalk. First one, reasons to automate. So நீங்க சொல்லுங்க, எதுக்கு நாங்க reasons why we want to automate? What are the reasons? ஆட்டோமேட்டிக் எதுக்குன்னு கேக்குறீங்களா? ரீசன்ஸ் எதுக்காக ஆட்டோமேட் பண்ணணும், எதுக்காக ஆட்டோமேட் பண்ணணும்? நிறைய இது மேனுவலா எதுவும் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால. சரி, ஆட்டோமேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? ஆட்டோமேட் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? ஒர்க்லோடு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒர்க்லோடுன்னு இல்லை, டைம் சேவ் பண்ணலாம். டைம் சேவ் பண்ணுவோம். நான் வந்து ஃபீல்டு ஓரியன்டா சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான் ஜென்ரலா தான் நானும் கேட்குறேன். அதான் ஆட்டோமேட்டிக்னா இப்போ வந்து நான் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணா கூட அது ஆட்டோமேட்டிக்ல வச்சா டக்குன்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுனா கூட அதில் கூட ஆட்டோமேட்டிக் அப்புறம் மேனுவல் இருக்கும். மேனுவலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். உடனே கனெக்ட் ஆகும், ஏதாச்சும் ஒரு டவுன் ஆனால் கூட இன்னொன்று இது லைவ்ல இருக்கும், அது எடுத்துக்கும். ஒரு சட்டில் நான் ஒரு லோட் பேலன்ஸ் வச்சுருக்கேன், கையில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு ஐஎஸ்பி டவுன் ஆனாலும் இன்னொரு ஐஎஸ்பி வந்து டைமிங் செட் பண்ணியும் பண்ணலாம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே எடுத்தாலும் உடனே எடுக்கிற கான்செப்டும் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, கரெக்ட் தானே? ஃபைன். Now, without automation, anything can be a long process to build, even an architecture also. கரெக்ட் தானே? இப்போ இதையும் நான் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும், டேட்டாபேஸ் ஆட் பண்ணணும், ரவுட்டிங் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் ஃபார் EFS, S3 பக்கெட்டு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும்னாலும் இது மேனுவலாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்? இட் வில் பி an it will be a long process. கரெக்டா? Even for AWS also. So to build an architecture, what are the risks from manual process? Manual process ஓட risk என்னன்னு first பார்க்கலாம். It do not support repeatability at scale. கரெக்ட் தானே? ஒரு ப்ராசஸ் எதுக்காக நம்ம ஆட்டோமேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே ப்ராசஸ் தான் திரும்பி ஆக போகுது அப்படின்னா நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணி தான் ஆகணும். பெட்டர்.
ஃபர்ஸ்ட் மேனுவல் பண்ண என்ன விஷயம்? மேனுவல்னா we have to go and do everything manually. கரெக்டா? So sometimes replication will not be supportive. இப்போ முதல்லலாம் கரும்பு ஜூஸ் என்ன புழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கையில திருப்பிட்டு இருந்தாங்க மிஷின் வச்சு. கரெக்ட் தானே? மிஷின் எவ்வளவு இருந்தாலும் கையில சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சுவிட்சை போட்டு விட்டா அது வாட்டுக்கு எல்லாம் நடக்குது. கரெக்ட் தானே? ஏன்னா அந்த ஒர்க் ஒரு ரிப்பீட்டட் ஒர்க். Wherever repeatability comes, we are changing that or putting that in the automation. So how will you replicate deployments to multiple regions? Now coming to AWS, how இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்க செட்டப் பண்ணிட்டோம், அதே செட்டப்பை வந்து நம்ம திரும்பி இன்னொரு அப்ளிகேஷன்ல அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணும், இல்லை ரீஜியனில் ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணணும். மேனுவல் ப்ராசஸில் இட் will not support repeatability at scale. Repeatability at scale என்ன, ஒரே டைம்ல மல்டிபிள் ரீஜியன்ஸ்ல நம்ம ஆட் பண்ணணும்னா அது பாசிபிள் இல்லை இந்த மேனுவல் செட்டப். இந்தியாவில் இருக்கு அதே செட்டப் ஐ வாண்ட் இன் யூஎஸ், அதே செட்டப் ஐ வாண்ட் இன் ஆஸ்திரேலியா. இப்போ நான் ஒவ்வொன்றா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன? வெர்ஷனிங் என்னன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? இங்க இதுல வெர்ஷனிங் என்ன? அப்டேட்டிங். அப்டேட் பண்றது என்ன சார்? அப்டேட் பண்றது தான் எக்ஸாக்ட்லி. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2. அதாவது நீங்கள் இப்போ HTML வந்து இல்லை CSSல வந்துட்டு கலர் ரெட்டுங்கிறது இருக்கு, நீங்கள் போய் எல்லோ கலர்னு மாற்றிட்டீங்கன்னா அது ஒரு அப்டேட் அந்த பேஜில். கரெக்டா? ஸோ அது வந்து வெர்ஷன் 2. இந்த வெர்ஷனும் வந்து கீப் ஆன் அப்டேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நம்ம போய் மேனுவலாக உட்காந்து பண்ணிட்டோம்னா அதுவும் ஒரு மிஸ்டேக். ஸோ இது ரிஸ்க்ஸ் ஆஃப் மேனுவல் என்ன? நோ வெர்ஷன் கண்ட்ரோல். இந்த வெர்ஷனையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. How will you go roll back production to a prior version? இந்த ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதுலேருந்து இமீடியட்டாக நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது இமீடியட்டாக ரெப்ளிகேட்டும் ஆகணும். ஸோ அதுக்கும் நமக்கு வந்துட்டு இந்த மேனுவல் ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ஆடிட் ட்ரெயில். ஸோ ஆடிட் ட்ரெயில்னா எங்கே நம்ம பார்த்துருக்கோம்? க்ளவுட் ட்ரெயிலில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஞாபகம் க்ளவுட் ட்ரெயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட எல்லா லாக் டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். கரெக்டாக? இதை ஒரு ஆள் இப்போ மேனுவலாக பண்ணிட்டு இருக்க முடியுமா? How will you ensure compliance? How will you track changes to the configuration details at the resource level? ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ட்ராக்கும் நம்ம உட்காந்து மேனுவலாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ளஸ் மேக் ஷுர் தட் இது ஒர்க் ஆகணும், இது ஒர்க் ஆகக்கூடாது, இல்லை இது வரலாம், இது வரக்கூடாது, அந்த கான்ஃபிகரேஷனும் நம்ம வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ லேக் ஆஃப் ஆடிட் ட்ரையல்ஸ். கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நமக்கு எப்படி தெரிய வரும்? இல்லை இப்போ ஏதாவது நம்ம ஒரு அலாரம் போட்டிருந்தா க்ளவுட் வாட்ச் மூலயமா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் வரலன்னா இட்ஸ் a ரிஸ்க் தான். கரெக்ட்? நெக்ஸ்ட் ஒன், இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட். How will you ensure matching configuration across multiple elastic compute instances? ஸோ இங்கே வந்துட்டு EC2 இன்ஸ்டன்ஸ் மைக்ரோ போட்டிருக்கோம், T2 மைக்ரோ, இதுவும் அதே தான். பட் இங்கே T2 மைக்ரோ போட்டிருக்கோமா இல்லை லார்ஜ் போட்டிருக்கோமா இல்லை ஸ்மால் போட்டிருக்கோமா நமக்கு எப்படி தெரியும்? அந்த மேட்சிங்கும் எக்ஸாக்டாக இருக்கா நமக்கு தெரியாது. கரெக்ட் தானே? நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம், நம்ம இங்கே ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், இங்கே வந்து மைக்ரோ போட்டிருப்போம், அங்கே போயிட்டு இல்லை இது லார்ஜ் ஒர்க் அவுட் ஆகும் அங்கே மாற்றிடுவோம்.
அப்போ இது எப்படி ரிப்ளிகேஷன் ஆகும்? எக்ஸாக்ட் ரிப்ளிகேஷன் ஆகும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரே மாதிரியான ரிப்ளிகேஷன் இருக்காது, அதாவது மேட்சிங் இருக்காது. ஸோ என்ஷூர் மேட்சிங் கான்ஃபிகரேஷன் ஆல்சோ. இதுவும் பாசிபிள் இல்லை. ஆல் தீஸ் ஆர் நாட் பாசிபிள் இன் த மேனுவல் ப்ராசஸ் அண்ட் த ரிஸ்க். கம்பைலிங் வித் வெல் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க். நம்ம வெல் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க் பார்த்துருப்பீங்க இல்லையா? 6 வெல் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம்வொர்க் ஞாபகம் இருக்கா? Operational excellence, cost efficiency, reliability, performance excellence, sustainability, security and reliability. ஓகே, இந்த எல்லா பில்லர் இருக்கு. அதுல மெயின் பில்லர் பார்த்தீங்கன்னா 2 பில்லர் ஃபார் யுவர் ஆட்டோமேஷன். மெயின் என்ன சொல்றாங்க? ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ்ல இந்த டிசைன் பிரின்சிபல், perform operation as a code. Perform operation as a code. Make frequent small reversible changes. I think நான் உங்களுக்கு Zomato எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? சொன்னானா? ஓகே, இப்போ Zomatoன்னு எடுத்துட்டீங்கன்னா, Zomatoல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ப்ராசஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர் பண்றீங்களா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் லாகின் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஆர்டர்ஸ் பார்த்து செலக்ட்னு ஆர்டர் பண்றோமா? ஓகே, ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்றோம், ஆர்டர் பண்றோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த வெண்டர், அந்த கடைக்காரன், ரெஸ்டாரண்ட் ஓனரா அக்செப்ட் பண்ணணும் ஆர்டரை. அதுக்கப்புறம் டெலிவரி பாய் அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிசப்ஷன், அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து டெலிவரி பாய் பிக்டு தி ஐட்டம்னு ஒன்று வரும் மெசேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிட்வீன்லயே அவனோட ட்ராக்கிங் அனுப்பிவிடுவாங்க, ட்ராக்கிங் ஆஃப் டெலிவரி பாய். அகைன் டெலிவரி பண்ண முன்னாடியே உங்களுக்கு டிப்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்கும். அப்புறம் டெலிவரி ஆயிரும். டெலிவரி ஆனப்புறம் ஒரு ஃபீட்பேக் மெசேஜ் வரும். அடுத்த நாள்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், இந்த ஐட்டம் வருது, அந்த ஐட்டம் வருது. கரெக்டா? இப்போ இது எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஸோ Zomatoக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க? மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா? அதே மாதிரி டெலிவரி பாய்ஸும் மில்லியன்ஸ் ஆஃப் டெலிவரி பாய்ஸ் இருக்காங்களா? இல்லை. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் உட்காந்து இந்த ப்ராசஸ் செட்டப் ஃபுல்லாத்தையும் நம்ம உட்காந்து பேக் எண்ட்ல மேனுவலா பண்ணிட்டு இருக்க முடியுமா? நம்ம இதை மெயின்டைன் பண்றதுக்கும் இதை ப்ராசஸ் பண்றதுக்கும் எத்தனை பேர் வேணும்? கரெக்டா? டெலிவரி ஆயிருக்கா, ஐட்டம் டெலிவரி ஆயிருக்கா, ஐட்டம் ட்ராக் ஆயிருக்கா, இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லை, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆள் போட்டா கூட மேனேஜ் பண்ண முடியுமா என்ன? டெய்லி கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, சம்டைம் டிக்ரீஸ் ஆவாங்க. ஆனால் ரொம்ப டிக்ரீஸ்லாம் ஆக மாட்டாங்க. ரெகுலராக ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணிட்டு தான் இருப்பான். கரெக்ட் தானே? ஸோ இது எல்லாமே ஆப்ரேஷன் டாஸ்க்கு. இந்த ஆப்ரேஷன் டாஸ்க்கை நான் இப்போ ஆட்டோமேட் பண்ணாமல் விட்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ மெயின் திங், எதுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறோம்? மெயின் திங் எரர் வராமல் இருக்கிறதும், ரிஸ்க்கு ப்ளஸ் ஹியூமன்ஸ்னால என்னென்ன அர்த்தம்? ஹியூமன்ஸ்னா என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாகவே? ஹியூமன் மனுஷன் தானே மெயினு. எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்? வேலை சொல்லி சொன்னா ஒரு 24 hours ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிட்டே உட்காந்துருப்பானா? அதோட முக்கியம், உங்களுக்கும் வேலை செய்வானா? அப்ப என்ன பண்ணுவான்? ஹியூமன் இஸ் an error தானே, யூஸ்வலாகவே தானே தாட்டு. எரர் இஸ் ஹியூமன். தப்பு பண்றது மனித இயல்பு. கரெக்டா? அப்போ தப்பு நடக்காம இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டோமேஷன் போட்டு விட்டுறணும். தெரியுதா? ஆப்ரேஷன் ஆஸ் அ கோடு. இந்த ஃபுல் ஆப்ரேஷனையும் ஒரு கோடா எழுதி விட்டுரும். கரெக்ட்? ஒரு ஆப்ரேஷனை ஒரு ப்ரோக்ராமா எழுதி விட்டா அது வாட்டிக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக. கரெக்ட்?
நெக்ஸ்ட் சின்னதா சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க Zomato வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? சர்வீசஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நம்மளால முதல்ல வந்து ட்ராக் பண்ண முடிஞ்சதுக்கா? முதல்ல டிப்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ டிப்ஸும் போட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஒவ்வொன்னா டிசைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்ட்? ஸோ மேக் ஆல்வேஸ் ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ், ஸ்மால் சேஞ்சஸ், ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள்னா என்ன? சப்போஸ் நமக்கு அது பிடிக்கல, நம்ம பின்னாடி பழைய லொகேஷனுக்கே போயிடுவோம், பழைய டிசைனுக்கே போயிடுவோம்னு நான் திரும்பி வரணும் அதே பேஜுக்கு. கரெக்ட் தானே? ஸோ ரிவர்சபிள் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி பில்லர் டிசைன் பிரின்சிபல். ரிலையபிலிட்டி பில்லரோட டிசைன் பிரின்சிபல்னா மெயினே மேனேஜ் சேஞ்ச் இன் ஆட்டோமேஷன். மேனேஜ் சேஞ்ச் இன் ஆட்டோமேஷன். சேஞ்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டும் பண்ணுங்க. சேஞ்சஸையும் ஆட்டோமேஷன்லேயே போடுங்க. ஸோ தட் it will be easy, the process will be easy and there won't be any risk. And since if you are going to do small changes and it's possible to you to reverse back, அதாவது திரும்பி அதே இடத்துக்கு வர முடியும்னால go for automation. Now you see, creating and maintaining an AWS resource and deployment by following a manual approach does not enable you to meet these guidelines. ஸோ இதே ப்ராசஸை நம்ம AWS ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அதையும் நம்ம மேனுவலாக பண்ணோம்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். கஷ்டங்கிறத விட அது வந்துட்டு நமக்கு நிறைய டைம் கன்சியூமிங் இருக்கும், ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அதே மாதிரி வி ஷுட் ஆல்சோ கெனாட் கோ ஃபார் 24 hours. இப்போ எல்லா டூல்ஸுமே நம்ம நியூ டூல்ஸ் வருது, கரெக்டாக ஏஐ டூல் வருது, இந்த டூல் வருது, அந்த டூல் வருது, க்ளவுட் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுது? மெயின் ஃபோக்கஸ் என்ன? இதோட ஃபோக்கஸ் என்ன? மெயின் ஃபோக்கஸ் என்ன? இதோட மெயின் ஃபோக்கஸ் எதுக்கு இத்தனை டூல் வந்துகிட்டே இருக்கு? எல்லா டூலும் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? எல்லா டூலும் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? பாலா இருக்கீங்க? பாலா? சார் சொல்லுங்க சார். எஸ் ஐமேன் பாலா. எதை ஃபோக்கஸ் பண்ணுது எல்லா டூலும்? எதுக்கு இத்தனை டூல் வந்துகிட்டே இருக்கு? இத்தனை அப்ளிகேஷன், இத்தனை லாங்குவேஜஸ், எல்லா டூலும் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? அப்ளிகேஷன் ஒன்னே ஒன்னதான் ஃபோக்கஸ் பண்ணுது. என்னது? ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி ஹியூமனோட இதை வந்து கம்மியாக்குற மாதிரி. எஸ், அதுதான் சொல்றேன். அதுதான் மேலே ஃபர்ஸ்ட் லைன் எழுதியிருக்கேன். என்னது? எதை பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்கணும், ஹியூமனை லேசி ஆக்கணும். கரெக்ட் தானே? மெயினா ஹியூமனோட இன்ட்ரப்ஷனே இருக்கக்கூடாது. இப்போ தான் நான் சொன்னேன் எரர் இஸ் ஹியூமன்னு, அந்த எரரும் இருக்கக்கூடாது. கரெக்டா? வேலையும் நடக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் நடக்கணும், ப்ளஸ் ஹியூமன் இன்ட்ரப்ஷன் இருக்கக்கூடாது. அதுவாக எல்லாருமே செஞ்சு முடிச்சிட்டா வேலை. கரெக்ட். எல்லா டூலும் அதுதான். இப்போ ஏஐ டூல்ஸ்னா எதுக்கு ஏஐ டூலு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கரெக்ட் தானா? அது என்ன பண்ண போகுது? நீங்கள் போய் ChatGPT டைப் பண்ணுறீங்க, கிவ் மீ a ஃபார்மல் லெட்டர் ஃபார் லீவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லீவ் லெட்டர் டைப் பண்ணி கொடுக்குது. கரெக்ட் தானே? இட் சேவ்ஸ் டைம், எனர்ஜி, ஃபாஸ்ட் அண்ட் இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக். நீங்கள் ஒரு வேர்டு கொடுத்தா அதுவே கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். அண்ட் ஆல் ஆர் சேம் ஒன்லி. Now we'll go for automating your infrastructure. So இப்போ இங்கே cloud-ஓட infrastructure எப்படி automate பண்ணலாம்? What are the ways, what are the options we have? That you will see. First one, AWS Cloud Formation. AWS Cloud Formation. Cloud Formation is nothing but your
IAC. What is IAC? தெரியல. நீங்க PAAS, IAAS, SAAS படிச்சீங்களா? கிளவுட் ப்ராக்டிஷனர்ல. SAS படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன? SaaSனா என்ன? சாஃப்ட்வேர் as a சாஃப்ட்வேர் சர்வீஸ். PASனா பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். IASனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service. No, infrastructure as a service தான் IAC. Infrastructure as a code. Infrastructure as a code. கரெக்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம படிக்க வந்திருக்குது அதுதான். என்ன? ஆட்டோமேட்டிங் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code. ஓகே. அப்படி என்ன சொல்கிறாங்க? என்டையர் செட்டப்பே வந்துட்டு இப்போ இங்கே இது வரணும், இந்த ரூமில் இது வரணும், அந்த ரூம். இப்போ நீங்கள் ஐடி வேதாந்தோட ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸும் ஒரே மாதிரி தானே இருக்கு. நீங்கள் கூகுளில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இண்டெக்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்டையர் செட்டப்பும் சேமாக இப்போ இது இந்தியாவில் இருக்குது, இந்த செட்டப் அப்படியே நான் யூஎஸ் பண்ணணும். கரெக்ட். அப்போ இது இருக்கிற எல்லாமே எக்ஸாக்ட்லி என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அது அப்படியே அங்கே ரிப்ளைட் ஆகும். ஸோ ஹவு இட்ஸ் இட் பாசிபிள்? இப்போ நான் இதை போய் மேனுவலாக பண்ணேன்னா மறுபடியும் டைம் எடுக்கும். இப்போ இதுக்கு நான் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 hours ஆச்சு அப்படின்னா அந்த 2 hours மறுபடியும் எனக்கு அந்த இன்னொரு பிரான்ச், இது இந்தியாவிலேயே, இது ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னா ஆஸ்திரேலியாவோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நமக்கு மறுபடியும் போய் இதே 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணணும். கரெக்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செட்டப் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? ஒரு செட்டப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ரவுட் 53 வருமா, அதுக்கப்புறம் லோடு பேலன்சர் வருமா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் ASG வருமா, அதுக்கப்புறமா EC2 வருமா, அதுக்கப்புறமா டேட்டாபேஸ், அதுக்கப்புறமா இது எல்லாமே ஸ்டோரிங் வந்து ஒரு S3 பேக்கப். ஸோ இது ஒரு ஸ்டாக்கா? இது ஒரு ஸ்டாக்கா இல்லையா? இது ஒரு ஸ்டாக் ஆர்டர் தானே. ஸ்டாக்னா என்ன தெரியும் இல்லையா? ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக்னா ஹோல்ட் பண்றது. பல்கா பல்க் இல்ல, ஸ்டாக். அது வந்து ஸ்டாக்கு. ஸ்டாக். நீங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக்னு சொல்றோம்ல, எதுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் இல்ல ஃபுல் ஸ்டாக்னு சொல்றோம்? எதுக்கு ஃபுல் ஸ்டாக்? ஃபுல் ஸ்டாக் மீனிங் என்ன? அந்த கம்ப்ளீட் போர்ஷன் மொத்தமா கவர் பண்ற மாதிரி. கம்ப்ளீட் போர்ஷன் என்ன போர்ஷனு? ஃபுல் ஸ்டாக்னா அந்த ஜாவானா அது கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டாக்கா வரும், அது ஃபுல்லா படிக்கிறோம். கிடையாது. நீங்க ஃபுல் ஸ்டாக் என்னன்னு பார்த்து, நீங்க ஃபுல் ஸ்டாக் நீங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபுல் ஸ்டாக்னா என்ன. ஃபுல் ஸ்டாக் இல்ல சார். ஃபுல் ஸ்டாக்னா ரொம்ப டெப்த் இல்லப்பா. ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்களா? ஃபுல் ஸ்டாக் இதுல HTML வருதுன்னு சொன்னாங்களா? HTML வருதுன்னு சொன்னாங்களா? CSS வரும்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப் வரும், ஜாவா ஸ்கிரிப்ட் வரும் சொன்னாங்களா? இது ஒவ்வொரு டூல் ஆச்சா? அதுக்கப்புறம் நீங்க பைத்தானா இல்ல ஜாவாவா எதை எடுக்கிறீங்களோ அதை பிடிச்சி பைத்தானு,
ஜாவானா ஜாவா, அப்புறம் ஜாங்கோ. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு டூலு. ஆனா இது எல்லா டூலும் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? இது ஒரு ஸ்டாக். இது ஒரு ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன? Similar technologies joining together in an order, sequential order. In order? Sequential order. So first நீங்க என்ன வெப்பேஜ் பார்த்தாலும் அதுல என்ன தெரியணும்? எதுக்கான வெப்பேஜ் ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் HTML இருக்கணும். கரெக்டா? அது தெரியல உங்களுக்கு? HTML இல்லாம எந்த வெப்பேஜ் ஒர்க் ஆகாது. கரெக்டா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? HTML CSS எல்லாம் தெரியுமா இல்லையா? இல்ல சார். ஓகே. ஸோ HTML இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் CSS வேணும். எதுக்கு? கலரிங் ஸ்டைலுக்கு. அடுத்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார் வேலிடேஷன் பர்பஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் பைத்தானு ஜாங்கோ. இதெல்லாம் பேக் எண்டு. பேக் எண்ட்னா டேட்டாவை கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு ஸ்டாக். இதே மாதிரி தான் இப்போ ஏடபிள்யூஎஸ்லயும் இந்த ஸ்டாக். ஸ்டாக் இஸ் நத்திங் பட் collection of resources is called as AWS Cloud Formation Stack. இங்க இது collection of resources. என்ன resources? AWS resources. இங்க நார்மலா ஸ்டாக்னு பார்த்தா collection of similar technologies. மேபி நோட் வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கணும். collection of similar technologies. ஓகே, நம்ம இப்போ இங்கே வருவோம். AWS Cloud Formation ங்கிறது ஒரு சர்வீஸ். What it will do? It will provide a simplified way to model, create, manage collection of AWS resources. இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸும் கலெக்ஷனை ஒரே ஒரு ஸ்டாக்காக மாற்றிடும். ஓகே, விச் we can able to deploy it. as of சொன்ன மாதிரி இது இந்தியாவில் இருக்குன்னா இதை நான் கூட அப்படியே செட்டப்பை ஆஸ்திரேலியாவில் பண்ணிடலாம். இதை அப்படியே தூக்கி ரிப்ளிகேட் பண்ண போதும், இல்லை தூக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே, இப்போ வாட் this is specific. You see, no extra charge. Pay only for the resources you create. ஸோ இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. பட் எந்த ரிசோர்ஸ் நீங்க எடுத்தீங்களோ அந்த ரிசோர்ஸுக்கான சார்ஜ் நீங்க பே பண்ணணும். ஓகே, நீங்க டெலிஃபோன் பூத் பார்த்துருக்கீங்கல்ல? 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது டெலிஃபோன் பூத்து? ₹1 டெலிஃபோன் பூத் பார்த்துருக்கீங்களா? சினிமாவில் கூட காமிச்சிருப்பாங்க. ₹1 டெலிஃபோன் பூத் பார்த்துருக்கீங்க. ஃபோன் யாரோடது? ஃபோனு கடைக்காரோடது. கரெக்டா? ஃபோன் கடைக்காரோட தானே? ஃபோனை தூக்கி போய் விட்டுருவாரா? ஃபோனை நீங்க தூக்கிட்டு போக முடியுமா? ஃபோனு அங்கதான் இருக்கும். நீங்க ₹1 காயினை போட்டு பேசுறீங்க. இந்த ₹1 எதுக்கு? ₹1 ஃபார் த நெட்வொர்க் காரனுக்கு. கரெக்டா? நெட்வொர்க் காரனுக்கு ₹1. அந்த ₹1 10 பைசா 20 பைசாவோ கடை ஓனருக்கு அவன் கொடுப்பான். ஓகே, ஸோ இப்போ சேம் திங். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் சார்ஜ் கிடையாது. உள்ளுக்குள்ள நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ, S3 எடுக்கிறீங்க, டேட்டாபேஸ் எடுக்கிறீங்க, EC2 எடுக்கிறீங்க, அதோட சார்ஜ் வரும் இல்லையா? அதை மட்டும் நீங்க யூஸ் பே பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் can create, update and delete stack. So you can able to create a new stack also. You can able to update the stack also. You can able to delete the stack also. Enable orderly, predictable provisioning and updating of resources. Just now I told you it's an order. ஸோ எதை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும், எதை செப்பரேட் அப்டேட் பண்ணணும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தான். அதே மாதிரி இப்போ EC2 இங்கே இருக்குது. இந்த EC2 வந்து பத்தாது, ஆல்ரெடி ஒன்று தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வேணும் அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுதான் அப்டேட்டிங் ஆஃப் ரிசோர்ஸஸ். அண்ட் எனேபிள் வெர்ஷன் கண்ட்ரோல் ஆல்சோ. வெர்ஷன் கண்ட்ரோல்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? இப்போ HTML CSSல வந்து நீங்கள் ரெட்டுன்னு இருக்குது, அதை எல்லோன்னு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதையும் அப்டேட் பண்ணிடும். அந்த எனேபிள் ஆஃப் versions also will get keep on updating. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா சொல்லுங்க, அப்பதான் மூவ் ஆக முடியும்.
இந்த கிளவுட் ஃபார்மேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டாக் ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியா பண்றதுக்கு நம்ம ஒவ்வொன்றா பண்ணி ஸ்டாக்கா வச்சிடுறோம். அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்றோம். நீங்க மீல்ஸ் வாங்குறீங்கல்ல, மீல்ஸ் கடையில் அன்னபூர்ணால போய் மீல்ஸ் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் ஒரு மீல்ஸ் பாக்ஸ்னே ஒன்று வச்சிருப்பான், பார்த்துருப்பீங்களா? அதுல சாப்பாடு, ரசம், குழம்பு எல்லாமே அந்த பிளேட்ல இருக்கும். அதை மூடி கொடுத்துருவான். மூடி அங்க வச்சிருப்பான். யாராவது பார்சல் வந்தோடனே டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவானு. பார்த்துருப்பீங்களா? அதுதான். அது ஞாபகம். Now, how the stack will work? First, we are making it as a template. Define your resource in a template and use a predefined template. Predefined னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட். அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். Keep on updating. Now, upload the template to the cloud formation or point to a template stored in S3 bucket. இந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி நீங்க வந்து cloud formationல இருந்தா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா you might have stored this template. இந்த டெம்ப்ளேட் எங்க ஸ்டோர் பண்ணியிருந்திருக்கலாம்? S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணியிருந்திருக்கலாம். அங்கிருந்து நீங்க கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம ரன் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட் 53, லோட் பேலன்சர், சார் ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சர், ஈஸி டு இன்சூரன்ஸ், இது 4 ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை நம்ம ரன் பண்றோம். ரன் அண்ட் கிரியேட் a action. Resources are created across multiple services in AWS and running environment. Now the stack retains control of all the resources that are created, that you can later update the stack, delete the stack, or drift also. Detect drift also. Fine. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வச்சுருக்கணும். அந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து க்ளவுட் ஃபார்மேஷனில் இன்சர்ட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட் நீங்கள் நார்மலாக வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இருக்கிற க்ளவுட் ஃபார்மேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காப்பி ஆஃப் டெம்ப்ளேட் நீங்கள் S3 வச்சுருந்தாலும் சரி, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணோம். அதை டிப்ளாய் பண்ணோம். நம்ம இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, we can able to update பண்ணலாம், delete பண்ணலாம், கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் ஆல்சோ. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணுறேன், அந்த ரிசோர்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓல்டு வெர்ஷனே பெட்டராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓல்டு வெர்ஷனே பெட்டராக இருக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் திரும்பி பேக் வரணும். கரெக்டாக கரெக்ட் தானே? ஓல்டு வெர்ஷனே பெட்டர்னு சொன்னால் நான் திரும்பி பேக் வரணும். ஸோ அதுவும் பாசிபிள். Now here you see AWS Cloud, that is IAC. Cloud formation we call it as IAC, that is infrastructure as a code. அந்த environment setup infrastructure நம்ம செட் பண்ணுறோம். For AWS Cloud development, the built-in choice for IAC is Cloud Formation. The built-in choice for IAC is AWS Cloud Formation. Now, IAC is the process of provisioning, managing your cloud resources by writing a template that is in a human readable form. So, just now சொன்னாலே ஒரு template இருக்கணும். அந்த template என்ன இருக்கணும்? ஒரு கோடா மாதிரி இருக்கணும். இல்லை ஒரு ரிட்டன் நார்மலாக it should be human readable as well as machine readable இருக்கணும். If it is infrastructure, you can replicate, redeploy and reprocess. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதை ரெப்ளிகேட்டும் பண்ணணும், ரீடிப்ளாய் திரும்பி அப்ளை பண்ணலாம், ரீபர்பஸ் திரும்பி அதை ஃபர்ஸ்ட்லேருந்தும் கொண்டு வரலாம். இப்போ ஒரு டெம்ப்ளேட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை மல்டிபிள் டெம்ப்ளேட்டாக மாற்றிக்குவோம். கரெக்டாக மல்டிபிள் ஸ்டாக்காக இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஓனர் வந்துட்டு, உங்கள் பாஸ் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மந்த்லி ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னே வச்சுக்கலாம். உங்கள் மந்த்லி ரிப்போர்ட் ஒன்று டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அந்த மந்த்துக்கான ரிப்போர்ட் பார்த்து செக் பண்ணி எடுப்போம். சரி, நீங்கள் ரிப்போர்ட்டை அவருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? எக்ஸலோ கிடைச்சிடும்.
ஓகே. ஃபைல் ஃபார்மேட் ஒரு தனியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்து கொடுப்போம். ஃபைல் ஃபார்மேட் யார் கொடுக்கணும் அது? டிபெண்ட்ஸ், நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி. நான் ஜென்ரலா கேட்குறேன். உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சா பெட்டரா இருக்குமா? அவரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்லிட்டு போனாலும் அவரு நினைச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணது வரலைன்னா அவர் உங்களை திட்டதான் போறாரு. உனக்கு இது கூட பண்ண தெரியலன்னு கேட்பாரு. இல்ல உனக்கு சரியா பண்ண தெரியலன்னு சொல்லுவார். கரெக்ட் தானே? அப்ப நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஒரு டெம்ப்ளேட். எஸ், சரி. டெம்ப்ளேட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த டெம்ப்ளேட் அப்படியே ஒரு காப்பி போட்டு அதுல இருந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேட்டா மட்டும் எடிட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுது. கரெக்டா? இதுதான் ஸ்மார்ட்னஸும் கூட. நம்ம உட்காந்து ரிசர்ச் பண்ணி எப்படி போடலான்னு இமேஜின் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும். கரெக்டா? சேம் திங். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நீ அப்டேட் பண்ணாலே போதும், எல்லா ஸ்டாக்கும் அப்டேட் ஆகிடணும். See, you can roll back to the last good state of failures. In case நம்ம அப்டேட் பண்ண நியூ டெம்ப்ளேட் ஒர்க் ஆகலைன்னா நம்ம திரும்பி ஒரிஜினல் பொசிஷன் பழைய டெம்ப்ளேட்டுக்கே திரும்பி வந்துடணும். அதுவும் பாசிபிள். எப்போனா இது பார்த்தீங்கன்னா எஸ், we can come back to the last good state. ஸோ இது எங்கெல்லாம் வரும்? மெயின்லி டெவலப்மெண்ட் ஃபேஸ், டெஸ்டிங்கு, ஸ்டேஜிங்கு, ப்ரொடக்ஷன் ஃபேஸ், டெமோஸ், ரீஜனை ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயே இந்த க்ளவுட் ஸ்டாக்லாம் டெஸ்ட் பண்ணி ஓகே இது ஒர்க் ஆகுது நல்லா பர்ஃபெக்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இந்த டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ணணும். இப்போ இதில் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம இந்த டெம்ப்ளேட்டை ஒரு தடவை இங்கே அப்டேட் பண்ணால் இன்கேஸ் இது வந்து ப்ரொடக்ஷன்லையும் இருக்குது டெவலப்மெண்ட்லையும் இருக்குது அப்படின்னா 2 இடத்துலையும் அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ பார்க்கலாம். நான் see here. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடோட பெனிஃபிட். ஓகே, இந்த டெம்ப்ளேட் இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? இப்போதான் நான் சொன்ன அந்த ரிப்போர்ட்டுக்கு. ஸோ என்ன பெனிஃபிட் அதனால? அந்த டெம்ப்ளேட் இருக்கிறதுனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். கரெக்ட். ஒன்று. ரெண்டாவது, அக்யூரேட்டா நம்மளுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துரும். சீக்கிரம் எடுத்து கொடுத்துரும், அக்யூரேட்டாகவும் எடுத்துரும், ப்ளஸ் அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் மீட் பண்ணிடும். கரெக்டா? ஆமா. ஸோ சேம் திங். இப்போ இந்த ஸ்டாக்கை நான் அப்டேட் பண்ணுறேன். இதை நான் வந்து ஒரு ரீஜனில் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இந்தியாவில், யூஎஸில், ஆஸ்திரேலியாவில் எல்லா பிரான்ச்லேயும் எனக்கு ஒரே இது மாதிரி அப்டேட் பண்ணிட்டா எனக்கு வர முடியும். ஸோ ஹியர் ரெடியூஸ் மல்டிபிள் மேட்சிங் என்விரான்மெண்ட். கரெக்டாக? Rapid deployment of complex environments provides configuration consistency. Simple cleanup when wanted, deleting the stacks with the resource created. So, in case இப்போ ஒரு பிரான்ச்சில் ஃபைன் பண்ணிட்டாங்க எரர்னா, ஒரு பிரான்ச்சில் எரர் இதுதான் ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மெயின் பிரான்ச்சில் இன்ஸ்டால் பண்ணுவாங்களா? கரெக்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இமீடியட்டாக அதை அப்டேட் பண்ணுவாங்க எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட். எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் அப்டேட் பண்ண என்ன ஆகும்? எல்லா இடத்துலையும் அந்த சேஞ்சஸ் மாறும். கரெக்ட் தானே? ஆமா, எல்லாமே இடத்துலயும் மாறும். அது எல்லா இடத்துலையும் மாறும். சேம் திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் ட்ரையல் வந்து ஆக்டிவேட் பண்ணலை. க்ளவுட் ட்ரையல் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். க்ளவுட் வாட்ச் வந்து கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்தியாவில் க்ளவுட் வாட்ச் கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இவங்க ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டெம்ப்ளேட்டில் அப்டேட் க்ளவுட் ஃபார்மேஷன் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக்லேயும் எல்லாமே அப்டேட் ஆயிரும். கரெக்டாக? இதனால என்ன ஒரு பெனிஃபிட்டு? எல்லா பிரான்ச்லேயும் ஒரு விஷயம் நடக்குது, எல்லாரும் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க?
அவங்க அந்த பர்ட்டிகுலர் குரூப்லயும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மத்த பிரான்ச்சஸ்லயும் அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக. கரெக்ட் தானே? So same thing, you can able to simple cleanup when wanted, deleting the stacks, delete the resources created. Next, easy to propagate the change to all stacks, modify the template, run update stacks on all stacks. Reusability, repeatability, and maintainability. These are all the benefits. நம்ம ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்மளாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம், and maintain also easy. Why maintain is easy? Because ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அது எல்லா இடத்துலயும் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அதனால மெயின்டைன் பண்றது ஈஸி தான். We can able to update the stack and run the updated stack in all the stacks also. Next, cloud formation template. The cloud formation template is nothing but a code template, like a text file, like a text file. So cloud formation uses two formats. One is JSON format or YAML format. Okay, YAML are in markup language. YAML, YAML லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, OAML ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம JSON ஃபைல் பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். JSON ஃபைல், ஓகே, ஏன் JSON ஃபைல் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? Why JSON file they are all preferring? Do you know that or not? இல்ல சார். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், நீங்கள் ரெஸ்யூம் வச்சிருக்கீங்களா? வெஜிடபிள்ஸ். ரெஸ்யூம். இருக்கு சார். ஓகே, ரெஸ்யூம் வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட சைஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 75 KB இல்ல MB, 1 MB. வேர்ட் டாக்குமெண்ட் 75 இருக்கு. ஓகே, நான் ஒன்று சொல்றேன். ஸோ வேர்ட் டாக்குமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 3 MB to 5 MB இருக்கும். ஓகே ஓகேயா? ஓகே சார். இப்போ இதே டாக்குமெண்ட் இருக்கிற கண்டென்ட்டை தூக்கி நோட் பேட்ல போடுங்க. நோட் பேட்ல போட்டா அது எவ்வளவு சைஸ்ல வரும்? அது ஒரு 950 KB வரும்னு வச்சுக்கோங்க. 950 KB. சரி, இப்போ இதே நோட் பேடை தூக்கி இதே கண்டென்ட் தூக்கி ஜேசன்ல போட்டா it will give only 50 KB. It will give only 50 KB. 50 KB. இப்போ எது நமக்கு சைஸ் லெஸ் ஆச்சுல, எது நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணா நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மிச்சமாகும்? ஜேசன். எக்ஸாக்ட்லி, ஜேசன் யூஸ் பண்ணா நமக்கு நிறைய ஸ்பேஸ் மிச்சமாகும். ஸோ அதனால தான் ஜேசன் ஃபார்மேட் இஸ் அக்செப்டட் பை ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இட் இஸ் அ லைட் வெயிட் ஃபார்மேட். இட் இஸ் அ வாட்? லைட் வெயிட் ஃபார்மேட். உங்களோட ரெக்கார்டு எல்லாமே, பேக் அண்ட் ரெக்கார்டு எல்லாமே ஜேசன்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒய்னா இட் இஸ் அ லைட் வெயிட், ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகாது. இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. கரெக்ட் தானே? உங்கள் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுன்னா, மெமரிக்கே ஸ்பேஸ் இல்லைன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமா? ஓகே சார். ஓகே, ஸோ சேம் திங் ஒன்லி. நவ் they are giving two formats for the supply account formation templates. ஒன்று JSON format. JSON format ஆல்ரெடி லெஸ் சைஸ் தான், அதை விடவும் லெஸ் சைஸ்ல ஒன்று எடுக்கிறாங்க, அதுதான் YAML ஃபார்மேட். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ். JSON always will have a key and value pairs. கரெக்டா? கீ வேல்யூ நீங்க டேட்டா பேஸ்ல படிச்சோம்னா கீ வேல்யூ, அது மாதிரி ரிசோர்சஸ் இது 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 இதுனா இது இந்த மாதிரி போடலாம். இதுல வந்து இந்த கர்லி பிராசஸ் வந்து அண்ட் டபுள் கோட் ஷுட் பி தேர். நான் YAML ஃபார்மேட்ல அதுவும் கிடையாது. நோ கர்லி பிராசஸ், நோ டபுள் கோட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆல்சோ. நோ
curly braces, double quotes. இங்க தெரியுதா double quotes? ஓகே. Characters will not be there. So, supports embedded documents. Embeddedனா என்ன படிச்சிருப்பீங்க இல்லையா? Embedded Cலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆமாம் சார். embedded document. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா YAML ஃபார்மேட் இங்கே இருக்கு, JSON ஃபார்மேட் இங்கே இருக்கு. ஸோ JSON அட்வான்டேஜ் என்ன சொன்னால் மோட் வெல் யூஸ் பை அதர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் APS. நான் இப்போ தானே சொன்னேன் எல்லா கம்ப்யூட்டர் லாங்குவேஜும் JSON ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். அதனால API கால்ஸ் எல்லாமே ஈஸியாக நடக்கும். But when it comes to cloud formation, you have this format called YAML. Next, recommendation. Treat templates as source code. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், சோர்ஸ் கோடாக எடுத்துக்கணும். சோர்ஸ் கோடை நம்ம எங்கேயாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஆப் எல்லாம், அதோட சோர்ஸ் கோடு எங்கேயாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா? இப்படி தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம் சார். சொல்லுவாங்களா? எங்க சொல்றாங்க? நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, கேமிங் சாஃப்ட்வேரா, ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணீங்க. அந்த கேம் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற சோர்ஸ் கோட் உங்களுக்கு கொடுப்பானா என்ன? சோர்ஸ் கோட் கொடுக்க மாட்டேன் சார். அவ்வளவுதான். ட்ரீட் தீஸ் டெம்ப்ளேட் ஆஸ் அ சோர்ஸ் கோட். இங்க போட்டிருக்கு இல்லையா? அப்போ ஸ்டோர் தம் இன் அ கோட் ரெபாசிட்டரி. ஸ்டோர் தம் இன் அ கோட் ரெபாசிட்டரி. நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைலை நம்ம எங்க வச்சுக்கணும்? நீட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். கரெக்டா? நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பீங்களா? அந்த ப்ராஜெக்டோட கோடிங் எல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுப்பீங்களா? இல்லை இல்லை. நீங்க பத்திரமா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அதேதான். Templates can also be authorized in AWS Cloud Formation Designer, a graphical designer interface in AWS Cloud. So one more designer, AWS Cloud Formation Designer tool. In the tool, a graphic design interface is there where we can able to manage the template. Now here you can able to see how one template is configured for EC2. See, simple template for creating an EC2 instance. First one, EC2 instance என்னென்ன தேவை? EC2 instance create பண்றதுக்கு என்னென்ன தேவை? 9 key decisions படிச்சீங்க இல்லையா? ஒரு EC2 instance create பண்றீங்க. EC2 instance create பண்ண என்ன தேவை? EC2 instance create பண்ண என்னப்பா தேவை? 9 key decisions படிச்சீங்களா? சரி, நீங்க கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அதுல என்னென்ன செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. AMI செலக்ட் பண்ணுவீங்களா? இமேஜ் ஐடி, இன்ஸ்டன்ட் டைப் செலக்ட் பண்ணுவீங்களா? கீ பேர் கிரியேட் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். அது எல்லாமே நம்ம ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட்ல மென்ஷன் பண்றோம். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண அவுட்புட்ல என்ன தரணும்? ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி கிரியேட் ஆகணும், அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். Same thing in the, for example of EC2 instance, we have parameters, resources and output. Parameters, what it's going to specify? It's going to specify what values can be set at runtime when you create the stack. Example, in the region specific setting, in the production or test environment, in the environment நம்ம போய் launch பண்ண போறோம் இதைய. Next one, resources. Resource எந்தெந்த resources தேவை? Define what needs to be created. All components of a VPC first create பண்ணோம் இல்லையா, in a region, then create EC2 instance in the VPC. கரெக்ட் தானே? EC2 instance சும்மா போய் கிரியேட் பண்ண முடியுமா? You have to select the VPC இல்லையா? கரெக்ட் ஆர் நாட்? VPC ன்னு ஒன்று இருந்தா தான் எஸ் சார். instance VPC subnet போட்டேன் தானே சார். instance வர முடியும். So which VPC? You can check the reference parameters also.
Next, output. Specify values returned after the stack is created. So return the instance ID or the public address of an each instance. Output வச்சு what is output? Instance நீங்க create பண்ணாலே உங்களுக்கு ஒரு instance IPv4 address DNS number value கிடைக்கும். Plus instance ID create ஆயிரும். ஸோ இப்போ எந்த instance create ஆயிருக்குங்கிற stack reason details உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட். ஸோ இது எல்லாமே ஒரு கோடா எழுதிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கோடா டெம்ப்ளேட்ல எழுதிக்கிறாங்க. தெரியுதா? சரி சார். நான் இப்போ பார்க்கலாம். நம்ம டெம்ப்ளேட் எழுதிட்டோம். நம்ம என்ன பண்ணோம்? டெம்ப்ளேட் எழுதிட்டோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றோம். டெவலப்மெண்ட்ல எவ்வளவு யூஸ் பண்ணுவோம்? 1 2 சர்வர் வச்சு யூஸ் பண்றோம். இப்போ இதுல ஒர்க் ஆயிடுச்சு. இந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? டெவலப்மெண்ட்ல ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம நேரா தூக்கி ப்ரொடக்ஷன்லயும் கொடுக்குறோம். இப்போ ப்ரொடக்ஷன்லயும் ஒர்க் ஆகுது. ஓகே, ப்ரொடக்ஷன்லயும் ஒர்க் ஆகுது. இப்போ இதை வந்துட்டு நமக்கு ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க அப்டேட் பண்றாங்க இல்லையா? ஒரு 3 மாசம் ஒருக்க நீங்க சும்மா சும்மா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வந்து உள்ள போகவே விடாது. கரெக்டா? கரெக்ட் தானே? ஆமா சார். எந்த அப்ளிகேஷனும் அப்டேட் பண்ணாலும் மோஸ்டா விடாது. ஆ? எந்த அப்ளிகேஷனுமே லைக் மோஸ்டா நம்ம அப்டேட் பண்ணலனா இல்ல பழைய ஓல்டர் வெர்ஷன் ரொம்ப நாளா வச்சிருந்தா ஓப்பன் ஆகாது. ஓகே. ஃபைன். சேம் திங். இப்போ யார் அதை அப்டேட் பண்றா? மெயின் டெம்ப்ளேட். அங்க டெவலப்பருக்கு முன்னாடி அவன் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கான். அந்த டெம்ப்ளேட்ல இங்க 1 அப்படின்னு அப்டேட் பண்ணானா இங்க டெவலப்மெண்ட்லயும் 1 அப்டேட் ஆயிரும், ப்ரொடக்ஷன்லயும் 1 அப்டேட் ஆயிரும். So here need to update the configuration, edit the template details, then update the stack. இந்த டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்த உடனே இந்த ஸ்டாக் அப்டேட் ஆயிரும். இங்க டெம்ப்ளேட்ல 1 கொடுத்த அப்டேட்னு கொடுத்த உடனே இங்க ஸ்டாக்கும் அப்டேட் ஆயிரும், இந்த ஸ்டாக்கும் அப்டேட் ஆயிரும். So a single AWS Cloud Formation template with defined conditions can deploy a different application infrastructure to different environments. எந்த environment? இந்த production ஒரு environment, development ஒரு environment. ரெண்டு environment-ஐயும் you can able to put a condition and deploy. ஒரு condition நீங்க ஆட் பண்ணோம்னா அதை இமீடியட்டா இங்கேயும் நம்மளால வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். that too at the same time. at the same time. ஏன்னா டெம்ப்ளேட் இங்க இருக்கு, இது அப்டேட் ஆகும், இது அப்டேட் ஆகும். ஓகேயா? யூ காட் இட்? ஓகே. நெக்ஸ்ட் சேஞ்ச் செட்ஸ். சேஞ்ச் செட்னா இப்போ ஒரிஜினல் ஸ்டாக் இருக்கு, அதுல நீங்க சிலதெல்லாம் சேஞ்ச் பண்றீங்க. இங்க தெரியுதா? இந்த வந்து இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயரை வந்துட்டு ரெக்டாங்கிளா மாத்துறீங்க, ட்ரையாங்கிளா மாத்துறீங்க, சர்க்கிளை ஓவலா மாத்துறீங்க, ஓவலை கிராஸா மாத்துறீங்க. கரெக்ட் தானே? அதாவது இருக்கிற டெம்ப்ளேட்ல சேஞ்சஸ் பண்றீங்க. இப்போ சேஞ்சஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வியூ சேஞ்ச் செட். அதாவது நான் சேஞ்ச் பண்ணது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நான் சேஞ்ச் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HTML CSSலயே வந்து நீங்க அதே இந்த ரெட் கலரோ இல்லை எல்லோ கலரோ சேஞ்ச் பண்றீங்க. அது சேஞ்ச் ஆன அப்புறம் எப்படி இருக்கு நீங்க போய் பார்ப்பீங்கல்ல. கரெக்டா? பார்த்துட்டு ரெட் கலர் சரியில்லை அப்படின்னா மறுபடியும் நீங்க வந்து எதாவது எல்லோ கலரா பார்த்துவீங்க. ஸோ சேஞ்ச் செட்டை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணும், எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். அதை போய் நீங்க கிளவுட் ஃபார்மேஷன்ல ரன் பண்ணி பாக்குறீங்க. அப்டேட் த ஸ்டாக். இன்கேஸ் அது நல்லா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ப்ரீவியஸா எல்லோ கலர் வச்சிருந்தீங்க, இப்போ நீங்க வந்து ரெட் கலர்ல மாத்தி பாக்குறீங்க. ரெட் கலர் நல்லா இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? மாற்றும். மாத்தி எங்க வருவீங்க? ஒன்றும் இல்லை, இந்த இந்த AWS கிளவுட் ஃபார்மேஷன் போட்டிருக்கா, இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு கிரீன் கலர் இருக்கா? கரெக்டா? கிரீன் ஆமா வித் சார். ஒயிட் டெக்ஸ்ட். இந்த கிரீன் வித் ஒயிட் டெக்ஸ்ட் பதிலாக நீங்க இமேஜின் பண்ணுங்க எல்லோ வித் ஒயிட் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்?
இல்ல. ரொம்ப அந்த டெக்ஸ்ட் தெரியாது ஃபார்ம். கரெக்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஃபாண்ட்ட மாத்தணும். ஓகே. ஃபாண்ட் மாத்தியும் பார்க்குறீங்க. அப்பவும் ஒர்க் அவுட் ஆகல. நல்லா இல்ல. என்ன பண்ணுவீங்க? அப்பவும் நல்லா இல்ல. என்ன பண்ணுவீங்க? தெரியும்பா. மறுபடியும் வேற கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. நல்லா இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபாண்ட்டே மாத்தணும். கம்ப்ளீட்டா அந்த பேஜ். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்க யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ணி இத மாத்துங்கன்னு சொல்லல. நீங்களா மாத்துறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? திரும்பி அதே கலர்ல கொண்டு வந்து வைப்பீங்களா? மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். லைக் லாஸ்ட்டா அதே தான் வச்சிருக்கேன். இதுவே நல்லா இருக்கு. பேசாம அதையே விட்டுறலாம்னு தோணுமா? தோணாதா? தோணும் சார். தோணும்ல? ஃபர்ஸ்ட் வச்சே நல்லா இருக்குன்னு தோணும். ஆமா. ஆமா. ஃபர்ஸ்ட் வச்சதே நல்லா தான் இருந்தது. பேசாம விட்டுருக்கலாம்னு தோணும். கரெக்ட் தானே? அதேதான். இஃப் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஒர்க் அவுட் ஆனா அத கன்டின்யூ பண்றீங்க. ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, அத திரும்பி எடுத்து வந்துடுறீங்க. ஓகே. Next, use the deletion policy attribute to preserve or back up a resource when a stack is deleted or updated. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நாம அப்டேட்டோ டெலீட்டோ பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நீங்க பழைய பொசிஷனுக்கு திரும்பி வரணும்ல. இப்போ நான் இந்த கலரை சேஞ்ச் பண்ண சொன்னேன். நீங்க எப்படி டைரக்டா ஒரிஜினல் ஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் காப்பி போட்டு அதுல போய் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? டைரக்டா ஒரிஜினல் ஃபைல்லயே சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்ல இத ஃபர்ஸ்ட் ஒரு ஒரிஜினல் ஃபைல காப்பி எடுத்து வச்சு அந்த காப்பியில எடிட் பண்ணுவீங்களா? சொல்லுங்கப்பா. கேக்குதா? கேக்குதா? பாலா இல்லையா? சார் சார் இருக்கு சார் இருக்கு சார் ம் சார் இருக்கு சார். இப்போ சொல்லுங்க. ஒரிஜினல் ஃபைல்ல போய் எடிட் பண்ணுவீங்களா? இல்ல அத ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுத்து வச்சு அந்த காப்பியில எடிட் பண்ணுவீங்களா? ஒரிஜினலாக தான் சார் பண்ணுறேன். ஒரிஜினல்ல போய் எடிட் பண்ணுவீங்களா? அப்ப திரும்பி அதே பொசிஷனுக்கு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? எடிட் காப்பி. கரெக்ட் தானே? எடிட் காப்பி தானே? ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த ஃபைல எடிட்டே பண்ணணும். நீங்க ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்றீங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே. யாருமே வந்து ஒரிஜினல் ஃபைல டச் பண்ண விட மாட்டாங்க. டச் பண்ண விட மாட்டாங்கல்ல. அவங்க டச் பண்ணா மறுபடியும் டென்ஷன் தான் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரிஜினல் ஃபைல் எடுத்து காப்பி பண்ணி அதுலேருந்து எடிட் பண்ணிட்டு சார் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இது ஓகேவான்னு பாருங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ண அப்புறம் தான் அதை ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்லயோ அல்லது டெவலப்மெண்ட்லயோ என்ன நீங்க அப்டேட் பண்ணுவாங்க. சேம் திங் தான் இங்க. See, use a deletion policy attribute to preserve and backup a resource when the stock is deleted or updated. So when the stock is deleted or updated, before that we have to keep a backup copy. Then only we can come back to the original version. Then only we can able to come back to the original place. If anything happen,
I have to come back to the original form. Okay, next. Now here you can see what is drift detection. இந்த drift detection அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு ஸ்டாக் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து என்ன எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் விபிசி, அதுல பப்ளிக் சப்நெட், அதுல பப்ளிக் செக்மெண்ட்ல செக்யூரிட்டி குரூப், அதுல ஒரு வெப் சர்வர், அதுல ஒரு ஹெச்டிடிபி சர்வர் அட்டாச் பண்ணியிருக்கோம், ஒரு வெப்சைட் போட்டிருக்கோம். இப்போ இந்த இதுல இந்த டெம்ப்ளேட்ல நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி குரூப் அப்டேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம எப்படி அப்டேட் பண்ணியிருப்போம்? இந்த ஸ்டாக்கை எப்படி அப்டேட் பண்ணியிருப்போம்? வித் ஹெல்ப் ஆஃப் வாட்? The help of the with the help of the template, கரெக்டா? கரெக்டா? Yes, yes. டெம்ப்ளேட் மூலமா தான் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். எஸ் ஆர் நோ? ஆமா சார். எஸ் சார். அப்போ நீங்க Yes, வேற sir. ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கூட எங்க சேஞ்ச் பண்ணணும்? மெயின் டெம்ப்ளேட் அந்த இடத்துல சேஞ்ச். எக்ஸாக்ட்லி. ஸோ டெம்ப்ளேட்ல அப்டேட் பண்ணாம பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 இதுல அப்டேட் பண்ணாம எவனாவது டைரக்டா போய் இப்போ செக்யூரிட்டி குரூப் நான் சேஞ்ச் பண்ண சொல்லி அவன் டைரக்டா போய் கை வச்சான்னா அதுதான் drift detection. அதுதான் drift detection. See, later someone modifies the security group, opens up inbound TCP. Drift detection is run on the stock. Drift detection என்ன? பாலிசி எவனோ பிரீச் பண்ணிட்டான்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அலாரம்லாம் வரும் இல்லையா? இப்போ யாரோ செக்யூரிட்டி என்ன சொல்றது ஐடி ரூமை போய் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? ஐடி ரூம் பிரீச், இதே இல்லை, பிரீச் சிஸ்டம் இருக்கும். பிரீச் வரும். பிரீச் வரும் இல்ல, அதே மாதிரி இங்க ஒரு drift detection காமிக்கும். இப்போ இங்க என்ன காமிக்கும்? எல்லா ஸ்டாக்குமே இன் சிங்க்ல இருக்கும். தெரியுதா? இன் சிங்க்னா நம்ம கொடுத்த டெம்ப்ளேட்ல இருக்கு, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ செக்யூரிட்டி குரூப்ஸ் ஒருத்த போய் மாத்திட்டான், அதனால அங்க மட்டும் என்ன காமிக்கும்? மாடிஃபைட் காமிக்கும். மாடிஃபைட். ஸோ in this scenario, what would be the better approach if the team wants to modify the security group? So இது வந்து right method கிடையாது, கரெக்டா? If you want to modify the cloud formation template security groups, then run update stack. AWS cloud formation will update the security group, keeps the model deployment synchronizing with the actual deployment. So அதுதான ப்ரொசீஜர். ஸோ ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்கை நம்ம அப்டேட் பண்ணோம்னா டெம்ப்ளேட்ல தான் யூஸ் பண்ணணும். நம்ம தான் டெம்ப்ளேட்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, கிரியேட், அப்டேட், மாடிஃபை எது வேணா நீங்க டெம்ப்ளேட்லயே பண்ணிக்கிங்கன்னா, அப்புறம் யாரோ ஒருத்தர் போய் தேவையில்லாம அந்த ஸ்டாக்ல போய் நான் அதை சேஞ்ச் பண்றேன்னு பண்ணேன்னா அது என்ன டிடெக்ட் காமிக்கும்? drift detection காமிக்கும். அந்த ஸ்டேட்டஸ்ல மாடிஃபைன்னு காமிக்கும். ரைட் மெத்தட் என்ன? எதை நீங்க பண்ணலாம் போய் டெம்ப்ளேட்ல பண்ணணும். டெம்ப்ளேட்ல பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? புரியுதா? drift detection என்னன்னு? drift detection நம்ம எப்படி ஸ்டாக்கை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆசாம் நம்ம சொன்னோம் இல்லையா, HTML CSS. HTML CSS வந்து ஃப்ரண்ட் end, HTML CSS JavaScript எல்லாம் ஃப்ரண்ட் end. Next back end Python, PHP and all those things. So same thing here, you see front end services like web services, mobile access, analytical dashboard. Back end we have search, payment, review, recommendations. Next shared services, இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். CRM, database, alarm, security groups, everything. Then networking, VPC, internet gateway, virtual private gateway, network address, இதெல்லாமே நம்ம network settings வச்சுக்கலாம்.
அடுத்து செக்யூரிட்டி, ஐடென்டிஃபை அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், யாருக்கு என்ன ரோல் கொடுக்குறோம், ஐஎம் குரூப்ஸ் அண்ட் ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்டாக் ஆர்டர். இதை இப்படி பண்ணாதான் நல்லா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பேக் ஹேண்டை தூக்கி ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஹேண்டை தூக்கி பேக்லேயும் கொடுக்க முடியாது. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் பேஜ் வியூ ஆகணும்ல. வெப் பேஜ் ஒன்று வியூ ஆனால் தான் அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். வெப் பேஜே வியூ ஆகலை அப்படின்னா எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? Correct, right? So this is the stack order. Stack order. Fine. Now one more service called quick start. One more service is called quick start. What does this quick start means? What is this quick start? அது நேமே சொல்லுது. என்ன இருக்கு? Quick. சீக்கிரம் ஏதாவது ஒரு விஷயம் லைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ Correct. கஸ்டம் இன்ஸ்டலேஷன் இல்லைனா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டலேஷன் மாதிரி குயிக் ஸ்டார்ட் ஆப்ஷன். Yes, but this quick start is for cloud formation stack. இங்க பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? cloud formation stack. Okay. Then நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? ரவுண்ட் பண்ணியிருக்கேன். Can be used to create entire architectures with one click in less than an hour. எஸ், இப்போதான் நம்ம ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டாக்காக பண்ணிட்டு வந்தோம். கரெக்ட் தானே? இப்போ இது எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ஏ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஏடபிள்யூஎஸ்ஏ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம அதை என்ன பண்ணுறோம்? நீட்டாக அதை டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணி 1 ஹவரில் நம்ம ஒர்க்கையும் முடிச்சிடலாம். அதுதான் இந்த குயிக் ஸ்டார்ட். நீங்கள் ஏஎம்ஐல படிச்சிருப்பீங்களா? குயிக் ஸ்டார்ட், குயிக் ஏஎம்ஐன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கரெக்ட். அது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட வேலை ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணா கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இங்க டெம்ப்ளேட்ஸ் ரெடியா இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம். Our gold standard deployment. That's why we call this quick start as golden standard deployment. Yeah, golden standard. Already they have defined a standard stack. Standard stack or a cloud formation. Now, இதனால என்ன ஆகுது? Your work is less. Your effort is also less. It can be used as an experiment as basis of your architecture. So, இது நம்ம முழுசா நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா போச்சுன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ண போறோம். கரெக்ட் தானே? ஸோ ஸ்டாக்குங்கிறது என்ன? ஆல்ரெடி எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கான். EC2 இன்ஸ்டன்ஸு, Route 53, AC2, ASG, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பு, EC2 இன்ஸ்டன்ஸ், டேட்டாபேஸ் எல்லாத்தையும் அவன் கனெக்ட் பண்ணி ரெடியாக தான் வச்சிருக்கான். உங்க வேலை என்ன? ஜஸ்ட் போய் எடிட் பண்ணி அந்த நேமை மாத்துறது, அவ்வளவுதான். Which is easy. Which one is easy? கிளவுட் ஃபார்மேட்ல நீங்க போய் ஸ்டாக் கிரியேட் பண்ணணும். இங்க ஆல்ரெடி கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டாவே நேம் மாற்றணும். நேம் மாற்ற தான் ஈஸி சார். எஸ், ஒன்லி நேமிங் எடிட்டிங் மட்டும் தான் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடிஸ் மட்டும் போட வேண்டியது இருக்கலாம் மேபி. பட் அதே ஃபெச் பண்ணணும் நீங்க எடுத்த உடனே. இல்லைன்னா ஜஸ்ட் எடிட்டிங் மட்டும் பண்ணணும். ஓகே, இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? யூ கேன் ஏபிள் டு ஃபினிஷ் த என்டையர் ஆர்கிடெக்சர் இன் 1 hour. திஸ் இஸ் அ சர்வீஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது? So our best for AWS best practices for security and high availability. Which one? This quick start. Yeah, because they already designed. ஏன்னா AWS ஒன்று டிசைன் பண்ணி வச்சிருக்காருன்னா அவன் ஆக்சுவலி ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி போட்டு தான் டிசைன் பண்ணி வச்சிருப்பான். Now how this worked? Using quick start. Just now I told you. Quick start formation template இருக்கு, deployment guidelines இருக்கு, customize the deployment based on the deployment guide details, your needs. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி customization பண்ணிக்கலாம். Once create the stack பண்ண உடனே your account you are going to deploy that stack. அது அப்படியே ஒர்க் ஆகுது.
resources created by the quick start. Now I told you, the stack, entire stack you have created, and the entire stack neat update ஆயிரும். So deploy your own solution using patterns and practices on the quick start as a baseline. Accelerate solution development. So as already mentioned பண்ண மாதிரி, it's easy for us to start quickly. It is easy for us to start quickly and develop it. Okay. So that's why we call this as golden deployment. இங்க போட்டிருந்தோம் இல்லையா, gold standard deployment. Coming to the end of this section, yes, Bala or Ayman, anyone can read it? Yes, yes, sir. Hmm. AWS Cloud Formation is an infrastructure as code. Hmm. So, IaaS is infrastructure as a code, sir. Okay. Service that enables you to model, create, and manage a collections of AWS resources. AWS Cloud Formation IaaS is a defined in templates that are authored in JSON or YAML. A stack is what you create when you use a template to create AWS resources. Actions that are available on an existing stack include update stack, detect drift, and delete stack. AWS Quick Start provide AWS cloud formation templates that are built by solutions architectures that reflect AWS best practice. Okay. Next, automatic deployment. Automatic deployment. So how will you keep fleet updated? Fleet na Automated deployment தெரியும் fleet தெரியாது sir. fleet means what? First, fleet means what? தெரியாது sir. Hmm? நான் டைப் பண்ணியிருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, புரியுதா? GR group Yeah, What? group. grouping. So group of, see, hundreds of instance. நீங்க ஒரு இன்ஸ்டன்ட் மேனேஜ் பண்ணலாம், ஓகே. பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? தட்ஸ் வாட். ஒரு இன்ஸ்டன்ட் நம்ம இத்தனை நேரம் என்ன பார்த்தோம்? ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், ஒரு ஸ்டாக்கு, அதுல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அதை அப்டேட் பண்றோம். கரெக்ட் தானே? டெம்ப்ளேட்ல. இதே அந்த டெம்ப்ளேட்லயே வந்து 100 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? How do you apply guest operating system patches, update the software that is installed on them? எல்லா EC2வும் ஒரு சர்வர், கரெக்ட் தானே? இந்த எல்லா சர்வருக்கும் OS இருக்கும், அப்டேட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காவும் அப்டேட் பண்ணும். எப்படி பண்ணுவீங்க? How do you apply guest operating system patches, updates of the software that is installed on them? Hundreds of instances to manage, correct? So we need a way. That way is nothing but your systems manager. That is nothing but your systems manager. In the systems manager is nothing but your task manager. Task manager என்ன? உங்க சிஸ்டத்துல டாஸ்க் மேனேஜர் இருக்கா? பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமா இருக்கு ரைட் இருக்கு கிளிக் சார். பண்ணி பாருங்க, டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல என்னென்ன காமிக்குது? ப்ராசஸஸ் காமிக்குதா? சரி, என்னோட டாஸ்க் மேனேஜரை நான் காமிக்கிறேன். இப்போ என்னோட டாஸ்க் மேனேஜர்ல என்னென்ன காமிக்குது? ப்ராசஸஸ் காமிக்குதா?
ஆமா சார். என்னென்ன ஆமா ரன் சார். ஆயிட்டு இருக்குன்னு காமிக்குதா? எவ்வளோ ஆமா சிபியு சார். எடுத்துக்குது, எவ்வளோ மெமரி எடுத்துக்குது, எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் எடுக்குது, எவ்வளோ நெட்வொர்க்கிங் எடுக்குது. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ சிபியு, மெமரி, டிஸ்க் ஸ்பேஸ், இன்கம்போஸ், ஜிபியு, all these things it is showing. Plus it will show the histories also. Startup, user details, services எத்தனையோ இருக்கு. அப்போ நமக்கு ஏதாவது ஸ்ட்ரக் ஆனா கூட சிஸ்டத்துல நம்ம எங்க போய் சேஞ்ச் பண்ணலாம்? நம்ம யூசுவலா ஏதாவது இங்க ப்ரோக்ராம் போய் ஃபெயில் நம்ம ஆயிடுச்சு. வந்து ரன் பண்றத ஆஃப் பண்ணோம்னா மேபி ஸ்டக் ஆகாது. கரெக்டா? அப்போ டாஸ்க் மேனேஜர்னால எல்லாமே தெரியுமா? டாஸ்க் மேனேஜருக்கு உள்ள கம்ப்யூட்டர்கள் என்னென்ன நடக்குதுங்கிற எல்லாமே தெரியும். கரெக்ட்? ஆமா சார். சேம் திங். இந்த டாஸ்க் மேனேஜரை உங்க சிஸ்டம்ஸ் மேனேஜரா வச்சுக்கோங்க AWSல. வாட்? சிஸ்டம்ஸ் மேனேஜரா வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க சிஸ்டம்ஸ் மேனேஜர்னா என்ன? இட் ஹாஸ் இன்சைட்ஸ் எல்லாமே அதுக்கு தெரியும். எப்படி நீங்க டாஸ்க் மேனேஜர்னால இன்சைட்னா என்ன? உள்ள என்ன நடக்குது? அது அதோட நிலைமை என்னங்கிறது யாருக்கு தெரியும்? டாஸ்க் மேனேஜருக்கு தான் தெரியும் கம்ப்யூட்டர்ல. கரெக்டா? இவ்வளவு மெமரி போயிட்டு இருக்கு, இவ்வளவு இதாயிட்டு இருக்கு, ஆமா எல்லாம் சார். உள்ள ஆபரேஷன் இருக்கிற எல்லா இன்சைட்டும் டாஸ்க் மேனேஜருக்கு தெரியும். சேம் திங் யூ சி டு கெயின் ஆபரேஷனல் இன்சைட்ஸ் அண்ட் டேக் ஆக்ஷன் ஆன் AWS resources we need systems manager. இப்போ இந்த systems manager also automates the operational tasks also. For example automation எப்படி automation உங்க விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் கொடுன்னு கேக்குதா? இல்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க எக்ஸாம்பிள் VLC மீடியா பிளேயர். அந்த VLC மீடியா பிளேயர் ஒரு வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் பண்ணுன்னு உங்களை வந்து நோட்டிபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஆமா சார். இதை உட்காந்து நம்ம ஒரே ஒரு VLC போட்டனால நம்ம மேனேஜ் பண்ணலாம், அப்டேட் கிளிக் பண்ணலாம். இதே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க தெரியுதா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணணும், பேட்சஸ் ரன் பண்ணணும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். இதை நம்ம உட்காந்து மேனுவலா பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இல்லையா? இப்போ ஆட்டோமேட்டிங் ஆபரேஷனல் டாஸ்க்ஸ் எல்லா ஆபரேஷனல் டாஸ்கையும் ஆட்டோமேட் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் சிஸ்டம்ஸ் மேனேஜர். ஸோ இட் சிம்பிளிஃபைஸ் ரிசோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், மேனேஜ் சாஃப்ட்வேர் இன்வென்ட்ரி. எல்லா சாஃப்ட்வேர் இன்வென்ட்ரி அதே மேனேஜ் பண்ணும். Due to say detailed configuration across the fleet. Across the fleet na என்ன? எல்லா hundreds of EC2 instances it can able to manage. Next, manages servers on premises and in the cloud. Manages servers on premises and in the cloud also. Manages servers on premises and in the cloud. So it can able to manage which one? The systems manager can able to manage both. Hybrid work பண்ணும் கூட. கிளவுடுனா கிளவுடு மட்டும் இல்லை, ஹைப்ரிட் போட்டாலும் ஹைப்ரிடும் ஒர்க் ஆகும், ஆன் ப்ரெமிஸ்லயும் ஒர்க் ஆகும். Because it's a task manager, similar kind of thing. Now, what the systems manager will do? First, it will send this SSM agent, that is systems manager agent install பண்ணிக்கும். எங்க உங்களோட இன்ஸ்டன்ஸ் வீட்ல. அதுக்கப்புறமா it gets all the report from the agent like a PA. அந்த ஏஜென்ட் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு it will update, manage and configure the settings of hundreds of EC2 instance settings. Okay, what are all the other options we have, facilities we have in systems manager? It can able to run command, maintenance window, parameter store we can set up, patch manager, state manager, automation, inventory, session manager, documentation, everything. Like இப்போ நான் task manager சொன்னேன் இல்லையா, and the task manager மாதிரி it can also do all these tasks because it's the main thing. Are you guys getting this? Yes. Yes, sir. Okay. Now here you can see
Cloud formation and systems manager complement each other. Complement each other என்ன? Cloud formation நம்ம எதுக்கு படிச்சோம்? அது ஸ்டாக் அப்டேட் பண்ணி ஸ்டாக் டிப்ளாய் பண்றதுக்கு. சிஸ்டம்ஸ் மேனேஜர் என்ன வரும்? அதே டிப்ளாய்மெண்ட்டை நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிஸ்டத்துக்கு ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுவும் ஒர்க் ஆகணும். அப்போ இது ரெண்டும் ஜாயின் ஹேண்ட்ஸ், இது ரெண்டும் டுகெதரா ஒர்க் பண்ணா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸை நான் கீப் ஆன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் with a particular stack also. So here you can see cloud formation works defining AWS cloud resources define பண்றதுக்கு cloud formation. Systems managers works for automating with the guest operating system. ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னா இப்போ இங்கே நம்ம படித்தோம் இல்லையா ப்ரீவியஸாக, இங்கே ஏதாவது அப்டேட் பண்ணால் அது எல்லா டெம்ப்ளேட்லேயும் அப்டேட் ஆகும். அப்போ அதை யார் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் இங்கே யார் அப்டேட் பண்ணுவா? அதை நம்ம சிஸ்டம்ஸ் மேனேஜர்கிட்ட கொடுத்தா சிஸ்டம்ஸ் மேனேஜர் ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிடும். இது கீப் ஆன் அப்டேட்டிங் யுவர் ரிசோர்சஸ் ஆல்சோ. அப்போ இந்த ஸ்டாக்ல ரிசோர்சஸ் அப்டேட் பண்ணிட்டா இன்கேஸ் நீங்கள் இப்போ இது இந்தியாவில் வச்சுருக்கீங்க, இன்னொரு காப்பி வந்து யூஎஸ்ல வச்சுருக்கீங்கன்னா அந்த காப்பியும் அப்டேட் ஆகிடும். Are you getting? That's why they are saying both will complement each other. Complement என்ன? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. Are you getting? Yes. என்ன எழுதி வச்சுக்கோங்க. Okay. கரெக்ட். இந்த ரெண்டு லைனையாவது எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எதுக்கு ஒர்க் ஆகுது, அது எதுக்கு ஒர்க் ஆகுது. இது ஆட்டோமேஷன் பண்ண யூஸ் பண்றோம், அது ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணி ஸ்டாக்காக மாற்றி அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட் பண்ணுறோம். ஓகே, இதில் அப்டேட் எதாவது பண்ணணும்னாலும் நம்ம சிஸ்டம்ஸ் மேனேஜர்கிட்ட வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடும். அது மோர் தேன் 1000 இல்லை, அது n நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸையும் மேனேஜ் பண்ணிடும். That's why it will manage fleet of EC2 instance. Fine, எழுதிட்டீங்களா? டன்னா? ஒரே நிமிஷம். இல்லை ஒரே நிமிஷம், கொஞ்சம் பேக். ஓகே சார். ஓ, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஸ் ஒர்க்ஸ். அது ஒரு சர்வீஸ். இது மெயின்லி இட்ஸ் a கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ கான்ஃபிகரேஷன்னா நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்க்கும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அந்த கான்ஃபிகரேஷன்லாம் யார் மேனேஜ் பண்ணுவா? அதை நம்ம ஆப்ஸ் ஒர்க்ஸில் மேனேஜ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இது வில் ஒர்க் ஃபார் போத் ஹைப்ரிட்னா பாதி ஆன் ப்ரெமிசஸ் பாதி கிளவுடுக்கும் ஒர்க் ஆகும், இல்லை இது கிளவுட் ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகும், இல்லை ஆன் ப்ரெமிஸ்னாலும் ஒர்க் ஆகும். ஸோ automate how servers are configured, deployed and managed, provides managed instance of Chef and Puppet. So Chef and Puppetங்கிறது இன்னொரு சர்வீஸ் டூல்ஸ். அந்த டூல்ஸ் it can able to manage. Both are configuration tools தான். அந்த configuration tools-யும் we can able to make use with the help of OpsWorks. So Chef and Puppet are more popular automation platforms. I think நீங்க DevOps-ல பார்த்துருப்பீங்க, செஃப் பப்பட் அப்படின்னு. இப்போ இந்த ஜென்கின்ஸ் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூல், டெராஃபார்ம் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூல். பட் டெராஃபார்ம் இஸ் அன் ஐஏசி. ஐஏசினா என்ன? இப்போ படித்தோம் இல்லையா ஐஏசி, என்ன படித்தோம் ஐஏசினா? ஐஏசினா என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code. அது எதை படித்தோம்? அந்த டூல் பேர் என்ன? இப்போ கூட தான் பார்த்தோம், கிளவுட் ஃபார்மேஷன். வாட்? கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்றதுக்கு பதிலா டெராஃபார்ம் யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இங்க ஏடபிள்யூஎஸ்ல ஆப்ஸ் ஒர்க் இருக்கு. இந்த ஆப்ஸ் ஒர்க்ஸ் பதிலா நீங்க ஆட்டோமேஷன் டூலான செஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், அதான் சொல்ல வரேன். ஓகே, 3 வெர்ஷன்ஸ் அவைலபிள். AWS OpsWorks for Chef automation, OpsWorks for Puppet Enterprise, OpsWorks for Stack. So this OpsWorks will support all these configuration tools. Its main duty is to manage these configuration tools. These are automation platform tools
இப்ப இந்த டூல்ஸை மெயின்டைன் பண்ண ஒரு ஆள் வேணும் இல்லையா உள்ள. நீங்க வந்து ஒரு லெட்டஸ்டே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, இந்த செஃப்பும் பப்பட்டும். இவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் உள்ள அவங்க வருவாங்க, உள்ள வராங்க. இவங்க உள்ள வராங்க, இவங்களை மெயின்டைன் பண்ண யார் வேணும்? இவங்களை மெயின்டைன் பண்ண ஒரு ஆள் வேணும்ல. அது நீங்க வெளிய இருந்து போடுவீங்களா இல்ல உள்ள இருக்கிற ஆள் போடணுமா? உள்ள இருக்கிற ஆள் மெயின்டைன் பண்ணுமா? ஆபீஸ்க்குள்ள சொல்லுங்க, ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி போடுறீங்க, அதாவது ஒரு 6 மாசம் தான் ஒர்க் பண்ணுவான், இல்ல 3 மாசம் தான் இருப்பான், கான்ட்ராக்டுக்கு எடுக்கிறீங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. அவனை மேனேஜ் பண்ண நீங்க வெளிய இருந்து ஒரு ஆளை சூப்பர்வைசரா போடுவீங்களா இல்ல ஆபீஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஆளை சூப்பர்வைசர் பண்ண விடுவீங்களா? ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் சார் பண்ண விடுவோம். அதேதான். இங்க பாத்தீங்கன்னா AWS AppWorks என்ன பண்ணும்? It will manage these configuration service like Chef and Puppet. அதுதான் it's saying. AppWorks for Chef automation, AppWorks for Puppet enterprise, AppWorks for staff. இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றதுக்கும் கிளவுட்ல நமக்கு ஒரு ஆள் தேவை. திஸ் இஸ் கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்றதுக்கும் ஆள் தேவை. ஸோ தட்ஸ் வை AWS AppWorks. As I already told you, it will work for both on-premise work ஆகும், cloudலயும் work ஆகும். Now you see how AppWorks stacks. இந்த AppWorks stacks இங்க ஆல்ரெடி ஒரு செட்டிங் போட்டு வச்சாச்சு. லோட் பேலன்சிங், அது ஒரு லேயர். அப்ளிகேஷன் லேயர், நெக்ஸ்ட் RDS லேயர். 3 layers we have mentioned. Model your application as a stack that consists of layers. So we are having this AppWorks stack. Stack na already படிச்சோம் இல்லையா, similar technologies. Now it is stack of AWS resources. இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். இப்போ இதுல யாரெல்லாம் can be able to use? சேம் திங், அப்ளிகேஷன் என்னென்ன ரெபாசிட்டரிஸ் இருக்கு, அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு. RDS செக் குக்புக் ரெபாசிட்டரி. இப்போ RDSல என்னென்ன இருக்கு, அந்த ரெபாசிட்டரி இங்க. ஸோ திஸ் ஸ்டாக் ஆல்சோ கேன் பி மேனேஜ். இப்போதானே பார்த்தோம் மூணாவது ஆப்ஷன். இது வந்து இன்டர்னலாக இருக்கிற ஸ்டாக். இல்லை நீங்கள் வந்துட்டு நான் செஃப் யூஸ் பண்ணி பண்ண போகிற கான்ஃபிகரேஷன், அது அதுக்கு தனியாக. அடுத்து பப்பட் யூஸ் பண்ணினா அதுக்கு தனியாக. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டாக், ஏன்னா இது இன்டர்னல் டூல். இன்டர்னலாக நம்ம ஒரு ஸ்டாக் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம்னா வி ஷுட் ஹேவ் சம் லேயர்ஸ். ஸோ லோட் பேலன்சிங் லேயர், அப்ளிகேஷன் லேயர், RDS லேயர், டேட்டாபேஸ் லேயர். உங்களுக்கு 3 tier ஆர்கிடெக்சர் என்னன்னு தெரியும் இல்லையா? What is 3 tier architecture சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் 3 tierல? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வெப் டயர், நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் டயர், தேர்ட் ஒன் டேட்டாபேஸ். கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ஒரு வெப் பேஜை பார்க்குறீங்க, அந்த வெப் பேஜ் வந்து அது அப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டு போகும், பேக் அண்ட் அப்ளிகேஷன் சர்வர், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸோ இதைத்தான் we call it as 3 tier architecture. சேம் திங் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சிங் லேயர்ல போகுது, இன்சைட் த ஸ்டாக்குனால அடுத்த அப்ளிகேஷன் சர்வருக்கு போகுது, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் போகுது. Now AppWorks complements with AWS CloudFormation. Use AWS CloudFormation to create infrastructure, that is VPC, IAM roles and so on. Deploy the application layer with AppWorks stage. So இந்த AppWorks ஓட மெயின் ஜாப் என்ன? It's a configuration management. கரெக்டா? It's a configuration management. யாரு கான்ஃபிகர் பண்ணுவா? Now ஆல்ரெடி ஒரு CloudFormation stack இருக்கு. To create இந்த CloudFormationல we are implementing AppWorks stack. Inside that we have load balancing, PHP application layer, RDS layer வச்சிருக்கோம். அது கூட நம்ம அலாரம் கனெக்ட் பண்ணிருக்கோம், கிளவுட் வாட்ச் போட்டிருக்கோம். லாக்ஸை பூரா நமக்கு S3 பக்கெட்ல ஸ்டோர் ஆயிடணும். இது ஒரு AppWorks ஸ்டாக். ஏன்னா கிளவுட் ஃபார்மேஷன்ல இன்சைட்ல AppWorks கிட்ட வேலையை கொடுத்துட்டு
அதே மேனேஜ் பண்ண சொல்லி விட்டுறணும். இங்க தனியா இருக்கிற கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக், விபிசி, பர்மிஷன், ரோல் எல்லாமே இங்க தனியா இருக்கு. இது ஒரு ஸ்டாக். இன்சைட் a cloud formation, இந்த ஒர்க்கை கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்டான இந்த ஆப்ஸ் ஒர்க்ஸ் கிட்டே கொடுத்துட்டா அது வேலையை பார்க்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா கான்ஃபிகரேஷன் செட்டப்பையும் அதுவே ரன் பண்ணியே இருக்கும். ஸோ டிப்ளாய் த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வித் ஆப்ஸ் ஒர்க். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வரையும் எல்லாம் இருங்க. அப்ளிகேஷன் லேயர் கிட்ட ஒர்க்கை வந்து நீட்டாக ஆப்ஸ் ஒர்க்ஸ்ட்டை கொடுத்துருங்க. அது அதோட வேலையை பார்த்துக்கும். நம்ம உட்காந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிப்ளாய் த அப்ளிகேஷன் லேயர் அலோன் வித் தி ஆப்ஸ் ஒர்க் ஸ்டார்ட். நான் இப்போ தானே சொன்னேன், வெப் டயரு அதை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கறது. இந்த அப்ளிகேஷன்லேருந்து தான் இந்த ப்ரோக்ரஸ். அதுலேருந்து இந்த ஒர்க்கை பூரா ஆப்ஸ் ஒர்க்ஸில் கொடுத்துருங்க. அது மேனேஜ் பண்ணிக்கும். ஏன் இங்கேருந்து கொடுக்குறோம், ஏன் இங்கேருந்து வெப் டயர்லேருந்து கொடுக்குறோம்? வெப் டயர் இஸ் அ ஃப்ரண்ட் எண்டு. கரெக்ட். யூசர் ஜஸ்ட் பார்க்கறதுக்காக அவனுக்கு நம்ம வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணணும்லாம் சொல்றதுக்கு இல்லை. அவன் வந்து அந்த வெப்சைட்டை டச் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா அப்டேட் பண்றான்னா தான் அதுக்கு வேலை. இப்போ நீங்க வெப்சைட் பண்றீங்க, வெப்சைட்ல யூசருக்கு என்ன வேல்யூ இருக்கு? யூசருக்கு என்ன வேலை இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டர் பண்ணிருக்கீங்களா? ஆர் வேர்டு டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா இல்லையா? இந்த பேஜ் போயிருக்கீங்களா? ஐ லவ் பிடிஎஃப் பண்ணிருக்கீங்களா? போயிருக்கேன். இப்போ இந்த வெப் பேஜ் விசிபிள் ஆகுறதுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? சர்வர் நம்ம பின்னாடி லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சர்வர் ஃப்ரண்ட் பேஜ் விசிபிள் ஆகுது. கரெக்ட் தானே? until and unless the user do something, இங்க ஒன்றும் நடக்க போறது இல்லை. கரெக்டா? இப்ப சொன்ன இல்லையா, வெப் டயர், அப்ளிகேஷன் டயர், டேட்டாபேஸ் 3 இருக்கா? இப்ப இது என்ன லேயரு? இது என்ன டயர் சொல்லுங்க? இது வெப் டயர். வெப் டயர். கரெக்டா? இது வந்து வெப் டயர். இந்த வெப் பேஜ் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இதுல யாரும் எதுவும் பண்ணல. இன்னும் எப்ப நான் அப்ளிகேஷன் லேயருக்கு மூவ் ஆவேன்? நான் இதை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி, ஓகே, ஏதாவது ஒரு வேர்டு, ஓகே, ஏதாவது ஒரு வேர்டை நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, ஓகே, எம்டி ஃபைல் இருக்கா? இதை நான் அப்லோட் பண்ணேன். இதுவும் வந்து ஓரளவுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப செலக்ட் பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன். நான் எப்ப இந்த கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுக்கறனோ அப்பதான் அந்த அப்ளிகேஷன் லேயர் செலக்ட் ஆகுது. கரெக்டா? கரெக்டா? அன்டில் இதுவரையும் நான் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டோட நிக்கிறேன். இப்போ அது இங்க அப்லோட் ஆகணும்னு இங்க வந்துருச்சு. இப்போ நான் எப்ப கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுக்கறனோ அப்ப இருந்து அப்ளிகேஷன் லேயர் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே. இப்போ அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும்? அப்ளிகேஷன் லேயர் அந்த ப்ராசஸை ரன் பண்ணும், இதை கன்வெர்ட் பண்ணும். ஓகே. இப்போ இந்த கன்வர்ஷன் நடக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர்ல நடக்குது. இப்போ என்ன இருக்கு? கன்வெர்ட் ஆன ஃபைல் நேரா டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. கரெக்டா? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகினால தான் என்னால இங்க டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷனும் கிடைக்குது. இப்போ என்னோட ஃபைலு அவங்களோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்ட்? இப்போ நான் அதை வந்து சேவ் பண்றேன். டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ 3 லேயர் ஒர்க் ஆகி முடிஞ்சிருச்சா? டேட்டாபேஸ்ல என்னோட ஃபைல் அங்க இருக்கு. அதோட காப்பி ஒன்று நான் எடுத்திருக்கேன். அவங்க கிட்ட ஆல்ரெடி என்னோட ஒரு காப்பி இருக்கு, என்னோட ஃபைலும் இருக்கு. நான் எந்த லொகேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன், எந்த லொகேஷன்ல இருந்து அப்லோட் பண்ணேன், எல்லா ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட இருக்கு. ஆர் யூ கெட்டிங்?
புரிஞ்சுச்சா? கமிங் பேக் தட்ஸ் ஆல். அதான் என்ன சொன்னா டிப்ளாய் த அப்ளிகேஷன் லேயர் வித் ஆப்ஸ் ஒர்க். ஸோ எதுக்கு அப்ளிகேஷன் லேயர்ல கொடுக்குறோம்? ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களுக்கு பெருசான அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. வெறும் கலர் சேஞ்சிங் சிஎஸ்எஸ் தான் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர்னா அந்த சர்வருக்கான பேக்கப் அப்டேட்டு கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே தேவைப்படும். இப்போ வந்து நான் ஒரு வேர்ட் ஃபைல் போட்டேன் இல்லையா, அது 5 எம்பின்னு வச்சுக்கலாம். இதே நான் ஒரு 150 எம்பி ஒரு 500 எம்பி ஒரு ஃபைலை நான் உள்ள போட்டேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? லோடு இழுக்குமா? கரெக்ட் தானே? லோடு இழுக்கும்ல. அப்போ அதுக்கான சர்வரு கான்ஃபிகரேஷன் புதுசா வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ நான் அப்லோட் பண்ணது 5 எம்பி ஃபைலு. கரெக்ட்? இப்போ இந்த 5 எம்பி ஃபைலுக்கு எனக்கு ஒரே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் போதும். ஆனா நான் இப்போ ஒரு 100 எம்பி ஃபைலையோ இல்லை 500 எம்பி ஃபைலையோ நான் இப்போ சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணா இந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் போதுமா அது லோடு இழுக்கிறதுக்கு? சத்தியமா அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கன்வர்ஷன்னா வேர்ட் டாக்குமெண்ட் மிஞ்சி போனால் ஒரு 10 எம்பி இருக்கும், இல்லை 20 எம்பி, இல்லை வேணா ஒரு 50 எம்பி இருக்கட்டும்னு வச்சிருப்பான். அப்படிதானே செட் பண்ணுவான். 500 எம்பிக்கு யாராவது வேர்ட் டாக்குமெண்ட் செட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ பண்ணுனா என்ன ஆகும், புதுசா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் போடணும். அப்போ அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அந்த கான்ஃபிகரேஷன் யார் பார்த்துக்கோ? கிளவுட் ஃபார்மேஷன் தி ஆப்ஸ் ஒர்க்ஸ் பார்த்துக்கோ. அதுக்கு தான் இங்கே அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஆப்ஸ் ஒர்க்ஸோட ஸ்டாக்ல கொடுத்துட்டா அது இதை மேனேஜ் பண்ணிடும். Are you getting? Next coming for elastic beanstalk. Elastic beanstalk படிச்சிருக்கீங்க இல்லையா? Okay. Now general challenge. General challenge என்ன? Managing your infrastructure around application deployment can be difficult. Correct? Just now I told you the example. It can be difficult at times. It can be time consuming to manage and configure servers also. Correct? Just now I told you this download example. It can be time consuming to configure. You might have lack of consistency across multiple projects or applications. So, multiple projects இருக்கு, அதையும் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் அப்ளிகேஷன் லேயரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நீட்டாக நியூ சர்வர்ஸை கான்ஃபிகர் பண்ணணும்னாலும் டைம் எடுக்கும். கரெக்டா? இதான் ஜென்ரல் சேலஞ்சஸ் when it comes to infrastructure as a cloud. Correct? Infrastructure as a cloud, that is IAC. இப்போ இந்த சேலஞ்சஸை அவாய்ட் பண்ண தான் நம்ம இத்தனை நேரம் கிளவுட் ஃபார்மேஷனு, அப்புறம் ஆப்ஸ் ஒர்க்ஸு, வேற என்ன சிஸ்டம்ஸ் மேனேஜர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுதான் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். As we already know, if it comes to a web application என்ன? Mobile application or web application, you can able to take a service called AWS Elastic Beanstalk. Why? Because it is a serverless and it is a managed service. It is a managed service. Already நான் சொல்லியிருக்கேன் multiple times. Managed serviceனா என்ன? Managed serviceனா என்ன? Managed serviceனா என்ன? இருக்கீங்களா? இருக்கு சார், இருக்கு. மேனேஜ் சர்வீஸ்னா என்னப்பா? மல்டிபிள் டைம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேனே. வாரம் இதே சொல்லிட்டு இருக்க. மேனேஜர் சர்வீஸ் என்னப்பா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி வைங்கப்பா. மேனேஜ்டு பை AWS. வாட்? ஆமா சார், மேனேஜர் பை AWS. கரெக்ட். சர்வர்லெஸ்னா என்ன? சர்வர்லெஸ்னாலும் மேனேஜ்டு பை AWS எழுதி வைங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல. சர்வர்லெஸ் ஆர் மேனேஜர் சர்வீஸ் மீன்ஸ் மேனேஜ் பை AWS. நம்ம இந்த AWS எதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க பார்த்துங்க. இது எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கும். உங்கள் வேலை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறத உங்களோட அப்ளிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இட் ஆட்டோமேட்டிக் ஹேண்டில்ஸ் infrastructure provisioning and configuration,
டிப்ளாய்மெண்ட்டையும் பார்த்துக்கும், லோட் பேலன்சிங், ஆட்டோ ஸ்கேலிங், ஹெல்த் மானிட்டரிங், அனாலிசிஸ் அண்ட் டீபக்கிங், லாகிங், எல்லா ட்ராக்கிங் முதற்கொண்டு எல்லாமே அதுவே பார்த்துக்கும். என்ன கோ ஃபார் வெப் அப்ளிகேஷன் அண்ட் நோ அடிஷனல் சார்ஜ் ஃபார் யூசிங் இட். இந்த சர்வீஸ்க்கு சார்ஜ் இல்லை. நான் சொன்ன அந்த டெலிஃபோன் பாரி தான். டெலிஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜும் இல்லை. உள்ள போடுற அந்த காயின் வந்து எதுக்குன்னா ஃபார் நெட்வொர்க். கரெக்ட். சேம் திங் இங்க ஏதாவது நீங்க உள்ள அடிஷ்னலா ஏதாவது ரிசோர்சஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கான சார்ஜ் மட்டும் தான் வரும். See, pay only for the underlying resources that we used. ஓகே, இது ஆல்ரெடி இதே ஸ்லைடு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் இதுல இருந்திருக்கும். அது பேர் என்ன, கிளவுட் ப்ராக்டிஷனர்ல இருந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எலாஸ்டிக் பீன்ஸ்டெட் டிப்ளாய்மெண்ட். இட் சப்போர்ட்ஸ் வெப் அப்ளிகேஷன் இன்டர்னல் ஆல் காமன் பிளாட்ஃபார்ம்ஸ். வெப் அப்ளிகேஷனால என்ன, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் சப்போர்ட் பண்ணும். யுவர் ஜாப் இஸ் ஒன்லி ரைட் யுவர் கோட். புரியுதா? அப்லோட் யுவர் கோட். Elastic Beanstalk will start handling the deployment. Deployment you see server, application server, language interpreter, operating system, host, everything will be managed by Elastic Beanstalk itself. Your job is only to upload your code. It deploys on servers such as எல்லா server. இப்போ PHP யூஸ் பண்ணணும்னா அப்பாச்சி யூஸ் பண்ணணும், நெஞ்சங்கிஸ் வேணும்னா வேலை யூஸ் பண்ணணும், பியூமா, மைக்ரோசாஃப்ட் இன்சூரன்ஸ் சர்வர்லாம் யூஸ் பண்ணணும். எல்லா சர்வரையும் அதுவே பார்த்துக்கும். உங்க வேலை ஜஸ்ட் உங்க கோடை மட்டும்தான் ரைட் பண்ணும், வேற எதையும் நீங்க பண்ண வேண்டியதில்லை. Now here you can see Elastic Beanstalk application environment. First your account you go for Elastic Beanstalk. Now Elastic Beanstalk provisions and manage all the AWS needs to run on your application. You see first Elastic Beanstalk உள்ள வந்து அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துரும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா Route 53, லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங், சர்வர், டேட்டாபேஸ், அதோட கிளவுட் வாட்ச்ல கனெக்ஷன் ப்ளஸ் லாக்ஸ் வந்து S3 பக்கெட்ல சேவ் ஆகுது, எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட், உங்ககிட்ட எல்லாத்தையுமே காமிக்கும். இதெல்லாம் நான் இப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கும். ஆல் ரிசோர்ஸ் ஆர் கிரியேட்டட் அண்ட் விசிபிள் இந்த AWS சர்வீசஸ் பேஜஸ். AWSோட சர்வீஸ் பேஜில் உங்களால் போய் பார்க்க முடியும். இதெல்லாம் டிப்ளாய் ஆயிருக்கு, இதெல்லாம் ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது காமிக்கும். So whenever you are trying to develop an application using web, that means any programming language in AWS, it's the best option. Which is the best option? Elastic Beanstalk is the best option. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங்கும் நான் செட்டப் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப் EC2 நான் போட தேவையில்லை, Route 53 கனெக்ஷனும் நான் பண்ண தேவையில்லை, கிளவுட் வாட்ச் லாகின் கனெக்ஷனும் நான் பண்ண தேவையில்லை, இதோட லாக் ட்ரையலும் நான் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். உங்க வேலை ஜஸ்ட் என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்க, அதோட கோட் என்ன, அதை மட்டும் மென்ஷன் பண்ணி லான்ச் பண்ணிட்டு வேலை முடிஞ்சுது. Elastic Cloud Balancer environment where your web application code can run. So here you can able to see what platform they have used. Amazon Java 8 running on Amazon Linux Tomcat. இது லாட் மாடிஃபைடு எப்போ பண்ணீங்க, அதோட URL என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன. ஸ்டேட்டஸ்னா உங்களோட கிரீன் கலர்னா என்ன, குட், உங்களோட டிராஃபிக் மாதிரி. கிரீன்னா என்ன, குட். ஆரஞ்சு இல்ல ரெட்னா என்ன, ரெட்னா ஆப்வியஸ்லி டேஞ்சர், ஆரஞ்சுனா வார்னிங். ஓகே, now choosing the right automation solution. இப்போ நம்ம 4 பார்த்தோம். ஒன்று எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், ஒன்று வந்து கிளாப்ஸ்வொர்க்ஸ், இன்னொன்று கிளவுட் ஃபார்மேஷன், இன்னொன்று EC2. இதில் 2 இருக்கு. கன்வீன்சிங், எது நமக்கு கன்வீனியன்ட், ஈஸியாக எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கணும்னா நம்ம we go for higher level services like Elastic Beanstalk and OpsWorks. இல்லை மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா do it by yourselfனா we go for cloud formation and EC2 instance. You will have full control also. Are you getting இந்த நாளும்? Yes, sir. Coming to the end of this section, can you read anyone?
நான் படிக்கல சார். படிங்க. Elastic Beanstalk creates and manages a scalable and highly available web application environment that enables you to focus on application code. You can author your Elastic Beanstalk application code in Java, Net, PHP, Node.js, Python, Ruby, Go, or Docker. AWS services that are created by Elastic Beanstalk are fully transparent. They are visible in the AWS Management Console service page views. No extra charge for Elastic Beanstalk. You pay only for underlying resources that are used. Okay. From the end of this section, in summary, when we went to automate and why, we know how to model, create, and manage collection of AWS resources. We use Quick Start for AWS Cloud Formation templates, how to use Systems Manager, OpsWorks, infrastructure and deployment automation, how to use Elastic Beanstalk to deploy simple applications. Coming to the knowledge check, consider a situation where you want to create a single cloud formation template that is capable of creating both a production environment that spans two availability zones and development environment that exists in a single availability zone. Which optional section of the AWS Cloud Formation templates you will make use of to configure the logic that will support. What is the logic? எப்போ டிப்ளாய் பண்ணணும் எப்போ இது பண்ணணும் நம்ம எப்படி லாஜிக் இது பண்ணுவோம் லாஜிக்னால என்ன தேவை நமக்கு ஒரு செட்டப் போடணும்னா நமக்கு என்ன தேவை ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணா கூட நமக்கு என்ன தேவை என்ன தேவை ரிசோர்சஸ் தேவையா அவுட்புட் தேவையா கண்டிஷன் தேவையா டிஸ்கிரிப்ஷன் தேவையா எப்ப நீங்க ஒரு இதை லான்ச் பண்ணுவீங்க இல்ல லான்ச் பண்றது சொல்றீங்கன்னா ம் which one will you to make use of to configure the logic that will support ஒரு லாஜிக் இருக்குன்னா அந்த லாஜிக் எப்ப நீங்க இது பண்ணுவீங்க ஒர்க் ஆகும் சரி எப்ப நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுவீங்க நீங்க ஆல்ரெடி ஆட்டோ ஸ்கேலிங்ல படிச்சிருப்போம்ல 50%ன்னு வச்சுக்கோங்க 50% of CPU utilization more than for 5 minutes அப்படின்னா you have to add one more instance கரெக்டா கரெக்ட் தானே இந்த கண்டிஷனை மீட் பண்ணா நீ லான்ச் பண்ண நம்ம ஒரு லாஜிக் கொடுக்கணும் கரெக்டா எந்த லாஜிக் கொடுத்தா அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா நானே ஆன்சர்னு சொல்லியாச்சு அப்ப என்ன ஆன்சர் அட எதையாவது ஒண்ணு சொல்லுங்கப்பா அப்பதான் நான் ஏதாவது சொல்ல முடியும் கண்டிஷன்ஸ் லாஜிக்னா என்ன தேவை கண்டிஷன் தேவையில்ல ரிசோர்சஸ் நம்மளா ஆட் பண்றது அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல அவுட்புட் நீங்க எல்லாம் கொடுத்து முடிச்சப்பறம் தான் அவுட்புட்டே வரப்போகுது டிஸ்கிரிப்ஷன் வரும் டிஸ்கிரிப்ஷன் எழுதி நம்ம என்ன பண்ண போறோம் லாஜிக்னாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன தேவை ஒரு கண்டிஷனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் லாஜிக் படி நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்றேன் கரெக்டான இன்னொரு ரிசோர்ஸ் ஆட் பண்றேன் ஃபைன் ஓகே ஸோ வில் see you tomorrow for the 11th module ஓகே நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங் எல்லாம் அதுல போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஓகே நேற்று ஒன்றும் பண்ணல போன வாரம் ஃபுல்லாக நம்ம ஒரு லேப் பார்த்தோம் நான் இந்த மெட்டீரியல் 10th மாடியூல் சென்ட் பண்றேன் ஓகே 9 மாடியூல்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா 9th மாடியூல் வரை எல்லாம் கிடைச்சிருக்கும் ஓகே 10th மாடியூல் நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு அதை சென்ட் பண்றேன் ஓகே வில் see you tomorrow at same time okay 7 o'clock yes sir thank you